அசோக். நான் ஜோதி ஆனந்தம் சிட்ஸ் பிரைவேட் லிமிட்டடோட ஃபவுண்டர் அண்டு மேனேஜ்மெண்ட் பார்ட்னர். நானும் என் தம்பி தனபாலும் ஒரு சிறிய லெவலில் ஆரம்பிக்கணும், மணப்பாறையில் ஒரு சின்னதாக 2025 பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி ஒரு 1 லட்சம் 2 லட்சம் மட்டும் சிட்டு பண்ணி நாணயமாக பண்ணணும் அப்படிங்கிற முடிவில் ஆரம்பித்தது. இது பெரிய நிறுவனம் இல்லை, ஒரு 20 பேர், ஒரு 600 கஸ்டமர் இருக்க ஒரு சின்ன நிறுவனம். ஆனால் அதை நாங்கள் சிறந்த நிறுவனமாக ஆரம்பத்துலேருந்தே கொண்டு போயிட்டுருக்கோம். எங்களுக்கு தொழில் ஆரம்பித்தோடனே கஸ்டமரோட ஹெல்ப்பு, கஸ்டமரோட எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கை எங்களை திருச்சி வரைக்கும் பயணம் பண்ண வச்சு இன்றைக்கி திருச்சி, தஞ்சாவூர், பெரம்பலூரை நோக்கி அடுத்த பிரான்ச் பெரம்பலூரை நோக்கி போயிட்டுருக்கோம். நாணயத்தை எப்போவுமே 2 பக்கமாக சொல்லுவாங்க. ஸோ எங்களோட முதன்மை வந்து நாணயம், 2வது நம்பிக்கை. இது 2மே மட்டும்தான் நம்பி நாங்கள் இந்த தொழிலை ஆரம்பித்தோம். இன்றைக்கி சிறந்த நிறுவனமாக மேற்கொண்டு பண்ணிகிட்ருக்கோம். தேங்க்யூ. ஈஸியாக பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் நமக்காக சேவை திட்டங்களாகட்டும், இல்லை என்ன ஒரு நம்ம திட்டங்களாகட்டும், அதில் முன்னாடி நின்று உதவி பண்ணுறதுல ஜோதி ஆனந்தம் சிட்ஸ் அசோக் சார் அண்ட் டீம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அதனால் இன்றைக்கி நம்ம ப்ரௌட் மெம்பராக இன்றைக்கி செலக்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூ சப்போர்ட் சார். தேங்க்யூ ஆல். அடுத்ததான் இன்னொரு வெட்டரியன் நம்ம ப்ளீஸ் கெட் ரெடி அண்ட் ஸ்டாண்ட் இன்னோவேஷன். நல்ல ஒரு கிளாப், நல்லா திருச்சியாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு கிளாப். Give a big round of applause to our special guest, Mr. Ray Anbu sir. பத்தல இன்னும் தொடர்ந்து பேசிக்கொண்ட நமது தலைமை விருந்தினர், அதிகாரம் என்பது நமக்கு கிடைத்த சலுகை அல்ல, அது மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று தனது அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்து மக்களுக்கான தனது கடமையை முழு வாழ்நாளில் அர்ப்பணித்த ஒரு சிறப்பு விருந்தினருக்காக வந்திருக்கிறார். மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் கனவு ஆண்டு நம்ம ரோட்டில் இந்த வருஷத்தை சொல்லுவோம். அதில் சாதனைகள் அப்படின்னு சொன்னால் சாதனைகள் பேரை எடுத்துகிட்டு அதுக்கு சினானிமஸ் இது போட்டால் டிக்ஷனரியில் ரோட்டரியன் கார்த்திக் RID 3000 மாவட்ட முகாம் நினைக்கிறேன். கார்த்திக் சார் அவளை வருவார்கள் வரவேற்கிறேன். சாதனைகள் செய்து மிக அதிகமான சாதனைகள் செய்து என்னவாலும் ரெக்கார்ட் பண்ணுங்க, பெஞ்ச் மார்க் செட் பண்ணுங்க. அதை கூடிய விரைவில் நான் அடுத்து உடைக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு லியோ ஃபெலிக்ஸ் சார், அடுத்து கவர்னர் நாமினி அவர்கள் இந்த சிறப்பு வர இருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் நம்ம இன்னைக்கு சிறப்பு பெற்றதில் அவங்களோட பேச்சை கேட்டு அறிவை பெற்று நம்ம இன்னும் நம்மளோட வாழ்க்கை தரத்தை இன்னும் மேலும் உயர்த்திக்கணும்னு கேட்டுட்டு நம்ம சீஃப் கெஸ்ட் அவர்களையும் பிரசிடென்ட்ஸ் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இஸ் த டைம் ஃபார் காலரிங் அண்ட் ரோட்டரி ப்ரோட்டோகால்ஸ். ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ். பிரசிடென்ட்ஸ் ப்ளீஸ் ஜாயின் வித் அஸ். Governors, please come. Presidents, please come into. Please, the presidents coming to stage for your collaring. Governor. So, president stage और हमारे पार्लियामेंट गेट में गिरम. ஸோ தொடர்ந்து பயனாற்றி கொண்டிருந்த பிரசிடென்ட்ஸுக்கு நல்ல ஒரு கிளாப் கொடுத்துருவோம். அப்படி வந்துருங்க சார், நீங்கள் மேலே போயிடுங்க. காலேஜ் முடிச்சது பிரசிடென்ட்ஸ் அப்படியே ஸ்டேஜில் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம இப்போ மனிதர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸோட ஆதரவு பயங்கரமாக இருக்கு.
எல்லாருக்கும் நல்ல ஒரு கிளாப் கொடுக்கலாம் பிரசிடென்ட் அவர்களுக்கு. Rotary Club of Tiruchirappalli success with the 37 other clubs. Mega Joint Club Speaker Meeting called to order. அடுத்து தேசிய கீதம். God, that you bless this assembly with good adherence and fellowship. Guide each one of us to dignify our occupation as an opportunity to serve society. Help us to prove useful to the community and country in which we live and advance national and international understanding, goodwill and peace through the Rotary ideal service of the self. Thank you. Before we taste, of the things we think, say or do, is it the truth? Is it fair to all concerned? Will it build goodwill and better friendship? Will it be beneficial to all concerned? Sir, please come to the dais. Success Club or a regional coordinator, Manapari Karthikeyan sir, please come. In the event of the chairman, Rotarian Natarajan, please. In the event of the secretary, Mr. Jayakumar sir and Pandirajan, please. So in the Success Club of the secretary Karthikeyan sir, treasurer Tausif sir, President elector Dr. Adagappan sir. President elect Adagappan sir. Jyoti Anandam Chits Ashok sir. Yes, Nana. Kiyochi Foot Reflexology. Sumitra madam, please come to the dais. Address by even Chairman Natarajan. மாண்புமிகு தலைமை விருந்தினர் டாக்டர் வி இறையன்பு முன்னாள் தமிழ்நாடு அரசு தலைமைச் செயலாளர் அவர்களே வணக்கம். மாண்புமிகு மாவட்ட ஆளுநர் ஒற்றையன் ஜே கார்த்திக் கனவு நாயகன் மட்டுமல்ல சாதனைகளின் நாயகன் அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறேன். மாவட்ட ஆளுநர் நியமனம் ஒற்றையன் லியோ ஃபெலிக்ஸ் லூயிஸ் மாவட்ட மூவாயிரம் அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறேன். எங்கள் சங்கத்தின் சாசன தலைவர்
NRIAS அகாடமியின் நிறுவனர், விகாஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மற்றும் NR பப்ளிக் ஸ்கூல் நிறுவனரே நன்றி நன்றி. மற்றும் மாண்புமிகு உதவி ஆளுநர், மண்டல ஒருங்கிணைப்பாளர்கள், மாண்புமிகு அனைத்து ரோட்டரி தலைவர் பெருமக்களை அனைவரையும் வருகிறவர்கள் வரவேற்கிறேன். முன்னாள் தலைவர்கள், ரோட்டரி சகோதரர்கள் சகோதரிகள், அனைத்து அழைப்பாளர்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி சக்சஸ் சார்பாக என் பணிவான அன்பான இதயம் கனிந்த வணக்கங்கள். யூனிட் ஃபார் குட் என்ற ரோட்டரியின் உயரிய நோக்கோடு மாவட்டம் 3000 ட்ரீம் கனவு திட்டத்தின் கீழ் இன்று இங்கு நடைபெறும் இந்த மெகா ஜாயிண்ட் கிளப் ஸ்பீக்கர் மீட்டிங்கில் உண்மையிலேயே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக அமைந்துள்ளது. மனித நேயத்திற்கும் நிர்வாக தூய்மைக்கும் இளைஞர் மனங்களை வழிநடத்தும் சிந்தனைக்கும் ஒரு அடையாளமாக திகழும் டாக்டர் இறையன்பு IAS போன்ற ஒரு மாபெரும் ஆளுமையை இன்றைய இந்த அரங்கில் வரவேற்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் கௌரவமாகும். அதேபோல் ரோட்டரியின் மதிப்பீடுகளை செயலில் காட்டி வரும் மாண்புமிகு மாவட்ட ஆளுநர் ரோட்டரியன் J. கார்த்திக் அவர்களையும், எதிர்கால திசையை தெளிவாக வரையறுக்கும் ரோட்டரியன் லியோ ஃபெலிக்ஸ் லூயிஸ் அவர்களையும் இந்த மேடையில் எங்களுடன் இருப்பது இந்த நிகழ்வின் மதிப்பை மேலும் மேலும் உயர்த்துகிறது. இந்த நிகழ்வை ஒரு சிறப்பாக ஒருங்கிணைத்த எங்கள் குழு செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி குழு உரிமைகள் மற்றும் இந்த நிகழ்வை வெற்றியமாக நடத்த உழைத்த அனைத்து ரோட்டரி நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் 38 சங்கங்கள் இணைந்துள்ளன. அந்த சங்கங்களின் அனைத்து தலைவர்கள், செயலாளர்கள், பொருளாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சிறப்புமிக்க மாலையை அறிவு, அனுபவம், ஊக்கம் நிறைந்ததாக மாற்றிக்கொள்ள நாம் அனைவரும் வந்திருக்கும் ஒவ்வொருவரையும் மனதார வரவேற்கிறோம். மீண்டும் ஒருமுறை இந்த அரங்கில் கூடியுள்ள அனைவருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி சக்சஸின் சார்பாக என் அன்பான வரவேற்பு. இந்த இடத்தின் அதிபர், இந்த இடத்தின் முதலாளி, நமது ரோட்டரி சக்சஸ் சங்கத்தின் உறுப்பினர் அவர்களுக்கு ரோட்டரி பின்னை அணிவித்து முறையாக அவரை நமது சங்கத்தில் இணைக்க அன்புடன் அழைக்கிறோம். ப்ளீஸ். மாபெரும் ஜாம்பவான்கள் நமது சங்கத்தில் எனக்கு சந்தோஷம். தனபால் சார், சுமித்ரா மேடம், போட்டோ 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 நமது சாதனை நாயகன் ஒருங்கிணைப்பாளர் மற்றும் AG அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது. இல்லை சார் ஃபார்வர்ட். சீல்டு ஒரு நிமிஷம் சார், சீல்டு. சேர்மன் நடராஜ் சாருக்கு,
பேச்சாளர் அவர்களுக்கு கௌரவிக்கப்படுகிறது. ₹80,000 மதிப்புள்ள பெஞ்ச் டெஸ்கை இலவசமாக வழங்குகிறோம். அதை பெற்றுக்கொள்ள டாக்டர் மணிவாசகம் பிசியோதெரபிஸ்ட் புதிய உறுப்பினர் பின் அணிவிக்கப்படுகிறார். எதிர்காலம் லவ் ஈச் அதர் என்ற தீமோடு நமக்காக 27-28ஆம் ஆண்டுக்கு சேவை செய்ய இருக்கும் ரோட்டரியன் ஃபெலிக்ஸ் லூயிஸ் அவர்களை அறிமுகப்படுத்த நமது சங்கத்தின் சாசன தலைவர் ரோட்டரியன் விஜயன் அவர்களை My dear Rotarians, நம்ம சங்க மட்டும் இல்லாமல் ஒரு 38 சங்கத்திலேருந்து பல்வேறு உறுப்பினர்கள் வந்திருக்கீங்க. எங்களோட அழைப்பை ஏற்று ரொம்ப சந்தோஷம். ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை பார்க்க போகிறோம். அந்த நிகழ்ச்சியை காலம் கருதி விரைவாக கொண்டு செல்கிறோம். அப்போ தான் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த விதத்தில் இப்போ முதல்ல உங்கள்கிட்ட பேச போகிறவங்க ஒரு முக்கியமான ஊர்லேருந்து வந்திருக்காங்க. சித்தன்ன வாசல் அப்படிங்கிற ஊர் எதுக்கு ஃபேமஸ் ஆனது? ஓவியங்களுக்கு. அந்த சித்தன்ன வாசல் எந்த மாவட்டம்? புதுக்கோட்டை. இசை கல்வெட்டுக்கள் உலகத்திலே எங்க ஃபர்ஸ்ட் இருக்கு? குடுமியான் மலை. அந்த குடுமியான் மலை எந்த மாவட்டம்? புதுக்கோட்டை. புதுக்கோட்டை நகரம் எந்த ஆத்தங்கரையில் இருக்கு? வெள்ளாற்றங்கரையில் இருக்கு. ஏன் புதுக்கோட்டைன்னு பேரு? புதுசா ஒரு கோட்டை கட்டினதுனால புதுக்கோட்டைன்னு பேர். அந்த புதுக்கோட்டையை கட்டின மன்னர் யாரு? ரகுநாத தொண்டைமான். புதுக்கோட்டையோட கிழக்கு பகுதி எப்படி சொல்லுவோம்? மறந்துச்சு. புதுக்கோட்டை இந்திய ஒன்றியத்தில் எப்ப சேர்ந்துச்சு? 1948. நம்ம ரோட்டரி 3000ல எதிர்காலத்தில் அப்படி ஒரு புதுக்கோட்டை அரசர் வந்து ஆட்சி செய்ய போறார். இப்ப அந்த அரசர் உங்க முன்னாடி சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள போறார். எங்கே வந்தாலும் கிளாஸ் எடுத்து பழகிட்டாப்ல. அதனாலதான் நைட்டு தூக்கத்தில் அவங்க பிள்ளைங்க ஏதாவது கேட்டால் கூட கேள்வியாக கேட்குறாராம். நிறையா சொல்கிறாங்க வீட்டில். ஒரு அருமையான ஒரு நிகழ்வு. இன்னைக்கு மேலே பெரிய விஷயம். ஒரு 38 சங்கங்கள் சேர்ந்து ஒரு ஜாயின்ட் கிளப்பாக ஒரு ப்ராஜெக்ட்ஸ் நடத்துகிறாங்கன்னா அது வந்து இதை குறிக்குதுன்னா ஒரு யூனிட்டியை காமிக்குது. அந்த ரோட்டரியோட யூனிட்டி எதை நோக்கி போகிறோம் அப்படின்றது இந்த யூனிட்டியை மிக அருமையாக அவருடைய ஈவென்ட் சேர்மன் நடராஜ் சுந்தரம் மிக சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் அவர் மட்டும் கிடையாது, அவர் ஆர்கனைஸ் பண்ணார்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய மற்ற பிரசிடென்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கீங்க. எல்லாரும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து நாங்களும் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல எங்களுக்கு சந்தோஷம் வந்திருக்கீங்க. உண்மையிலே ரொம்ப உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி குறிப்பாக சொல்லணும்னா இப்போ உங்களுடைய நீங்கள் எல்லாம் அவர் பேரை சொன்னால் உடனே ஒரு சவுண்டு கொடுத்துட்றீங்க. விஜயாலன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுமில்ல, இந்த இன்னைக்கு வேர்ல்ட்லேயே ரோட்டரியில் வந்து அதிகமான சங்கங்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சங்கம்னு எடுத்தீங்கன்னா எந்த சங்கம்? எத்தனை உறுப்பினர்களை கொண்டு சேர்ந்த சங்கம்? அது வந்து எனக்கு ஒரு வரலாற்று சாதனை. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சாதனையை படைத்த வரலாற்று நாயகன் மிக அருமையாக அந்த ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஏஜி ஆர்சி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரொட்டேரியன்ஸ்க்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மிக முக்கியமான ஒரு நாள் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம இடத்துல வந்திருக்கிறது யார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மனிதர். அவர் மாதிரி நீங்க வந்து சார் மாதிரி ஒரு பர்சனை நீங்க வந்து பார்க்க முடியாது. மேன் ஆஃப் சிம்பிளிசிட்டி அப்படின்னு நீங்க எங்கே பார்க்கணும்னா எங்கேயுமே பார்க்க வேணாம். எவ்வளவு பெரிய அதிகாரத்தின் உச்சத்தில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு சொசைட்டிக்கு என்னால ஏதாவது செய்யணும்
இந்த சொசைட்டியில் இன்னைக்கு ஒரு நல்லா டெவலப் பண்ணி கொண்டு வரும் மாணவர்கள், உங்களை மாதிரி மாணவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே இன்னைக்கு சொசைட்டியில் ஒரு நல்ல மனிதர்களாக வரணும்னு ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டும் சரி, அவங்க இதுக்கப்புறம் தான் அவங்களோட பணிகளை வந்து மிக சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 170 புத்தகங்களை எழுதியிருக்காங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாது. அவங்க பணியில் இருக்கும்போதே எழுதியிருக்காங்க. அதை தாண்டி இப்பயும் நிறைய புத்தகங்களும் நிறைய உரைகளும் இந்த சமுதாயத்திற்கு ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணணும், நம்மளுக்குள்ள ஒரு புரட்சியை உண்டு பண்ணணும், சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட இன்னைக்கும் ஃபேமிலியை சாக்ரிஃபைஸ் பண்ணி இப்போ மாசத்துல 15 நாள் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல தான் இன்னைக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் தான் இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கிறாங்கன்னா, அப்படிப்பட்ட ஒரு அருமையான நபர் இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. சார் அவர்கள் மரியாதைக்குரிய டாக்டர் இறையன்பு சார் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்மையிலேயே சார்கிட்ட பேசுறது ஒரு அறிவு. இன்னைக்கு வந்து பல பேர் வந்து இன்னைக்கு வந்து போட்டோ எடுக்கிறோம்னா இதெல்லாம் ஒரு வரலாற்று சாதனை. இன்னைக்கு வந்து சார் கூட நம்ம இருந்து எடுக்கிற போட்டோ ஒன்றும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மெமரி, காலங்காலத்திற்கும் பதில் சொல்லும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான பர்சன், ஒரு நாலேஜ். எந்த ஒரு டாபிக்கை கொடுத்து நீங்க கேள்விகள் நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லக்கூடிய திறமை எல்லாருக்கும் இருக்காது. சார் மாதிரி ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இருக்கும். அவ்வளவு திறமை வாய்ந்த ஒரு நபர் இன்னைக்கு இருந்து இருக்கிறாங்க. இந்த இடத்துல நாங்க அதிகமா பேசுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நாலேஜை வந்து நம்ம சார்ட்டு இருந்து தான் இன்னைக்கு வந்து நிறைய கேதர் பண்ணிக்கணும். ஸோ நான் சொல்லும் போதே நான் சொல்லிட்டேன், நான் இன்னைக்கு எதுவும் பேசலைங்க அப்படின்னு. ஏன்னா சாருடைய உரையை கேட்பது தான் ரொம்ப முக்கியம். அவர்கிட்ட வந்து வரக்கூடிய கருத்துக்களை நம்ம எல்லாரும் உள்வாங்கி அதுபடி நம்ம வாழ்க்கையில நடந்தோம்னா கண்டிப்பா வாழ்க்கை எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி முயற்சி செய்தால் நம்மளால வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அப்படின்னு பல கனவுகளோட இன்னைக்கு எல்லாருமே இருக்கிறோம். நானும் அந்த கனவோட தான் இருக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில் ஏதாவது நான் ஜெயிக்கணும்ன்ற ஒரு கனவோட தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தவங்களும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். அது எப்படி நனவாகணும் அப்படின்னா அது செயலில் தான் ஆக முடியும். அந்த செயல் எப்படி அப்படின்றத பற்றி சார் வந்து நிறையா சொல்லுவாங்க. எந்த டாப்பிக்கை பற்றி கேட்டாலும் ஒரு என்சைக்ளோபீடியாவா எதை பற்றி கேட்டாலும் பதில் சொல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த நபர் இருக்கிறாங்க. அவங்களுடைய பேச்சை நீங்கள் அனைவரும் கேட்டு வாழ்க்கையில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்ல ஒரு சொசைட்டியை கொடுக்கணுன்றதை சொல்லி வாய்ப்பு கொடுத்தவங்க அனைவருக்கும் நன்றி. நமக்கு வாழ்த்துறை வழங்க வருபவரை அறிமுகம் செய்ய ரோட்டரி விஜயாலயன் சார். ஸோ இவங்க எல்லாருமே அறிமுகப்படுத்தணும்னா பெரிய அறிமுகங்கள், தனித்தனி விழாக்கள் எடுக்கலாம். இப்போ அடுத்து இப்போ நம்ம ரோட்ரி இங்கே இருக்காங்க, அப்படி தானே? ரோட்ரி அப்படிங்கிற அமைப்பு எந்த வருஷம் ஆரம்பித்தது? தேதி February 23, 1905. இப்போ இந்த மாதம்தான் அடுத்து அதோட ஃபவுண்டேஷன் டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ ரோட்ரி இன்டர்நேஷ்னலோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு? இல்லியானிஸ் அப்படின்னு போகுது, யூஎஸ்ஏல. இப்போ ரோட்ரி இன்டர்நேஷ்னலோட உலக அளவில் பிரசிடென்ட் இப்போ யார்? பிரான்சிஸ்கோ அரிசோ. ரோட்ரி இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் 3000ஓட கரண்ட் கவர்னர் யார்? கார்த்திக். எங்கே இருக்கார் அவர்? பார்க்க எப்படி இருக்காரு? அழகா இருக்காரு. கார்த்திக்னா என்ன அர்த்தம்? அழகு. முருகன். கார்த்திக்னா முருகன், முருகன்னா அழகு. நம்மள 415 பண்ண வச்ச கவர்னர் யாரு? சாரதா. நம்ம ரோட்டரியில் மட்டும் இல்லை, ரோட்ராக்லேயும் காலேஜ் பசங்களை வச்சு 555 பேர் வச்சு உலக சாதனை படைக்க நம்மளை தூண்டியதும் நம்மளுடைய கவர்னர் கார்த்திக் சார் தான். போலியோ ஒழிச்ச அமைப்பு அது ரோட்டரி. இன்னும் நிறையா செஞ்சிருக்கு. நம்ம இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டுக்கும் நம்ம ரோட்டரி செய்கிற சேவைகளுக்கும் நிறையா பொருத்தங்கள் இருக்கும். நான் அவரை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வகையில் அழகுமிக்க கவர்னர், சாதனை நாயகன் இன்னைக்கு இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறார். ப்ளீஸ் சார். நான் ஒரு லியோவை பற்றி பேசுகிறப்ப அவங்க ஊரை பற்றிலாம் சொன்னார். நம்ம ஊரை பற்றி என்ன சொல்ல போகிறாரு? பெரம்பலூரில் ஒன்றும் பெருசாக வரலாறு இல்லையா அப்படின்னு நினச்சேன். அவர் என்னை இன்டர்நேஷ்னல் லெவலில் ரோட்டரியை கம்பேர் பண்ணி அதில் ஒரு தலைவராக என்னை வரிமைப்படுத்தியிருக்காரு. உண்மையிலேயே 415 உறுப்பினர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் ஒரு சாதாரண சங்கம் அல்ல. அதற்கு பாடுபட்ட உறுப்பினர்கள், அதற்கு தலைமை தாங்கும் விஜயாலயன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரவொலியை கொடுத்து விடலாம். அவர்களுக்கு ரோட்டரி இயக்கத்திலேயே ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை செஞ்சுருக்காங்க.
நமது உலகத்திலேயே நமது ஜோன் 5ங்கிறது தான் அதிக உறுப்பினர்களை இந்த வருடம் சேர்த்துருக்காங்க. அதில் குறிப்பாக மாவட்டம் 2000 உறுப்பினர்களுக்கு மேலே சேர்த்துருக்கோம். அதில் முக்கிய பங்காக 415 உறுப்பினர்களை கொண்டு ஒரு சங்கத்தை ஆரம்பித்து உலக சாதனை புரிந்து நிறைய பேருக்கு ஒரு முன்மாதிரியாக அவரை பார்த்து இன்னைக்கு ஒரு 500-600 உறுப்பினர்களை கொண்டு சங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்திய ஒரு விஷனரி, ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவர் நமது விஜயாலயன் அவர்கள். அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இளைஞர் சேவையில் யூத் சர்வீஸில் ஒரு பெரிய சாதனை செய்திருக்கார். அது வெளியில் ரொம்ப பேசப்படுவதில்லை. 556 உறுப்பினர்களை கொண்டு ஒரு ரோட்ராக்ட் சங்கத்தையும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு உலக சாதனை. அந்த விதத்தில் பல்வேறு சாதனைகளை இன்ட்ராக்ட் சங்கம் கிட்டத்தட்ட 25 சங்கங்களுக்கு மேலே உருவாக்கியிருக்காரு. இந்த கொடுக்கப்பட்ட இந்த ஒரு 6 மாதத்தில் இவ்வளோ ஒரு சாதனைகளை செய்து நமது மாவட்டத்திற்கு ஒரு பெரிய பெருமை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர். இன்று 38 சங்கங்களை கொண்டு ஒரு ஸ்பீக்கர் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதில் குறிப்பாக இளைஞர்கள் இத்தனை பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சது தான் இன்னும் கூட நல்லா அட்ரஸ் பண்ணிட்டு வந்திருப்பேன். நான் சரி நம்மளை மாதிரி வயசானவங்க தானே வருவாங்க, போதும் இது போதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ யூத் ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இத்தனை பேர் வந்திருக்கிறது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீங்கள்லாம் வந்தது ஒருத்தர் பேச்சை கேட்க, அதனால் நம்ம ரொம்ப பேசி போர் அடிக்கக்கூடாது. இருந்தாலும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு டைமில் ரோட்டரி பற்றி ஒரு 2-3 வரிகள் மட்டும் சொல்லி முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரோட்டரி ஒரு சர்வதேச இயக்கம். பல்வேறு சேவைகள், போலியோ ஒழிப்பதிலே மிக முக்கிய இடம் பிடித்தது ரோட்டரி தான். இன்னைய அளவில் 99.99% ஒரு யுனெஸ்கோ போன்ற பெரிய சர்வதேச அமைப்புகளை கைவிட்ட ஒரு திட்டத்தை நம்ம ரோட்டரி அதை எடுத்து மிக சிறப்பாக செய்து இன்று உலகத்திலே ஒழிக்கப்பட்ட ஒரு நோய் ஸ்மால் பாக்ஸ், 2வது நோய் ஒழிக்கப்படுதுன்னா அது போலியோ தான். அதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது அந்த ரோட்டரி. இந்த ரோட்டரி அது மட்டுமல்ல, இந்த வருடம் இதுவரை 32 பள்ளிகளுக்கு இலவச கழிப்பிட வசதி, டாய்லெட் ஃபெசிலிட்டி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு 32 ஸ்கூலுக்கு 2 கோடி ரூபா மதிப்பில் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம், கொடுக்க போகிறோம். அதே போல் 10,000 வளரிளம் பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு அந்த சர்விக்கல் கேன்சர் ஊசியை இலவசமாக போடுறதுக்கு திட்டத்தை தயார் பண்ணியிருக்கோம். இது மட்டுமல்ல, 200 பள்ளிகளுக்கு அந்த தொடுதிரை, இப்போ எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸுக்கு தான், அந்த வருவாய் கோட்டுக்கு கீழே படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த சலுகைகள். அவங்களுக்கு 200 தொடுதிரை ஸ்க்ரீன்ஸ், அந்த டச் ஸ்க்ரீன் பண்ணி கொடுக்குறோம். இதை மதிப்பு எல்லாமே சேர்த்தா 10 கோடி ரூபாய்க்கு மேலே வரும். அந்த அளவுக்கு சாதனைகளை இந்த வருஷம் நிறைய செய்திருக்கோம். எல்லாமே இது போன்ற சங்கங்கள், 38 சங்கங்களின் தலைவர்கள் இங்கே பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் குறிப்பாக விஜயாலயன் அதை லீடு எடுத்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்று நம்மிடையே வந்திருக்கும் ஐயா இறையன்பு அவர்கள், அவரை பற்றி ஒரு சில வரிகள் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட 20 வருடங்களாக நான் அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன். 25 வருடங்களுக்கு மேலே அவர் பேச்சாளராக, ஒரு எழுத்தாளராக, ஒரு ஐஏஎஸில் ஹையஸ்ட் பொசிஷன் எது சென்ட்ரலில்? ரைட்டு, அவர் 2 கேள்வி கேட்டார்ல, அது மாதிரி நம்மளும் கேட்போம் அப்படின்னு தான் கேட்டேன். கரெக்டாக சொல்லிட்டீங்க. நீங்கள் எல்லாம் ஃப்யூச்சரில் நீங்களும் இது மாதிரி ஒரு அதிகாரியை பார்த்து நாமளும் அது மாதிரி ஒரு அதிகாரியாக வர வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் இன்னைக்கு ஒரு அதிகாரியாக வர்றது முக்கியம் இல்லை, நேர்மையான அதிகாரியாக. அவர் எப்பயுமே சொல்வார், நேர்மை தான் நம்ம மற்றவங்களிருந்து வேறுபடுத்தி காமிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்னைக்கு நேர்காணல்னு சொன்னாங்க, ஒருத்தர் இன்ட்ராக்ட் பண்ணலான்னு சொன்னாங்க. அப்போ ஒரு கேள்வி கூட கேட்கணும்னு நினச்சிருக்கேன், வாய்ப்பு கிடைச்சா அதை பின்னாடி கேட்போம். அந்த அளவுக்கு ஒரு நேர்மைக்கு எடுத்துக்காட்டாக இளைஞர்களுக்கு, வருங்கால இந்தியாவிற்கு ஒரு உத்வேகமாக பல்வேறு 160க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதியிருக்காங்க. அது மட்டுமல்ல, எத்தனையோ மேடைகள், எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 மேடைகளுக்கு மேலே பேசியிருப்பாங்க. அந்த அளவுக்கு 1000 மேடைகள்னா ஒவ்வொரு மேடையிலையும் 500 பேர் 1000 பேர்னா எத்தனை பேர் இவரோட உரையை கேட்டு எழுச்சிப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய எமினன்ட் ஸ்பீக்கர், ரைட்டர் நம்ம முன்னாடி வந்திருக்காரு. அப்படி இருக்கப்ப நம்ம ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. அவருக்கு வழிவிட்டு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சக்சஸ் சங்கத்தாருக்கும், சேர்மன் நடராஜன், ஏஜி எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பு அவருடைய எதிர்பார்த்த தருணம்.
இப்போ நம்ம சிறப்பு விருந்தினர் எழுச்சி நாயகன் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு எழுச்சி உரையை வழங்கியவரை அறிமுகப்படுத்த ஒரு சாதாரண ஒருத்தர் நபரை கூப்பிட்டா நல்லா இருக்குமா? எப்படிப்பட்ட ஒரு நபரை கூப்பிடுறோம்? சும்மா சொன்னா இப்படி 25,000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் வாழ்க்கையில் ஒளிவிளக்கு ஏற்றிய திருச்சியின் கல்வி நாயகன், கல்வி தந்தைன்னு சொல்லலாம். 25,000க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்களை உருவாக்கிய, கல்வியில மாணவர்களோட வாழ்க்கையில் மட்டும்தான் ஒளிவிளக்கு ஏற்றினாரா அப்படின்னா இந்த சைடு ரோட்டரிக்கு வந்தார். ரோட்டரி மாவட்டம் எங்கள் ஆளுநர் எப்படின்னா இன்னைக்கு 500க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்திலே மிகப்பெரிய மாவட்டம்னு 8000 உறுப்பினர்களை கடந்து சென்று கொண்டு இன்னும் கவுண்ட்லெஸ் போயிட்டே இருக்கு. இன்னும் 6 மாதம் இருக்குது. எப்போ போய் நிப்பாட்டுவாரு எனக்கு தெரியல. 10,000 கூட போயிடுவான்னு நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி பல சாதனைகள், அதிகப்படியான ரோட்ராக்ட், அதிகப்படியான இன்ட்ராக்ட் சங்கங்கள், எங்கெல்லாம் சாதனை செய்ய வாய்ப்பு இருக்குமோ அங்கெல்லாம் சாதனை செய்துட்டு இருக்கிற கனவு நாயகனோட மாவட்டத்தில் எங்களாலையும் சாதனைகள் செய்ய முடியும்னு சொல்லி சாதனையோடு ஒரு சங்கத்தை ஆரம்பித்து, சாதனையோடு ரோட்ராக்ட் சங்கத்தை ஆரம்பித்து, இது மாதிரி ரோட்டரி மற்றும் கிடைக்கிற இடத்துலலாம் சாதனைகள் செய்கிற ஒரு எங்களோட தன்னம்பிக்கை, எங்களோட ரோட்டரி சக்சஸ் சங்கத்தோட முக்கியமான தூண்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது அறிமுகத்துக்கே அறிமுகம் கொடுக்குற எங்கள் நாயகனை அறிமுகப்படுத்த அழைக்கிறேன். நன்றி. இப்போ நம்ம ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பேச போகிறோம். அது முடித்து சாரோட இன்ட்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ பொதுவாக சாதனைகள் வந்து மனிதர்களால் தான் படைக்கப்படுது. அது ஒரு மாவீரன் அலெக்சாண்டராக இருக்கட்டும், அது 17 முறை படையெடுத்து வந்த கஜினியாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் முஸ்லீம் ஆட்சியை உருவாக்கின கோரியாக இருக்கட்டும், இல்லை பிரிட்டிஷை பேசிய துரத்தின மகாத்மாவாக இருக்கட்டும். ஸோ இது மாதிரி மாமனிதர்களால் தான் சரித்திரங்கள் எழுதப்படுது. அப்படி ஒரு மாமனிதர் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம், அவரோட பேச போகிறோம். ஸோ எதிர்கால இந்திய வரலாறு, தமிழக வரலாறு ஐயாவோட முக்கியத்துவம் இல்லாமல் நிறைவு பெறாதுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடைசியாக இருப்பதே பிடித்திருக்கிறது, கடைசியாக இருப்பதே பிடித்திருக்கிறது. யாரும் பெண்ணுக்கு தள்ளாமல் எத்தனை பேர் வந்தாலும் தக்க வைத்துக் கொள்வதில் தகராறு இல்லாமல், யாரும் பெண்ணுக்கு தள்ளாமல் எத்தனை பேர் வந்தாலும் தக்க வைத்துக் கொள்வதில் தகராறு இல்லாமல், போட்டி இல்லாமல் சலனமற்று ஆழ்ந்திருக்க உதவுவதால், போட்டி இல்லாமல் சலனமற்று ஆழ்ந்திருக்க உதவுவதால், நின்றிருக்கும் நீள் வரிசையே வட்டமாக மாற்ற மட்டும் தெரிந்திருந்தால், நின்றிருக்கும் நீள் வரிசையே வட்டமாக மாற்ற மட்டும் தெரிந்து கொண்டால், யார் கடைசி யார் முதல்? நீள் வரிசையை மட்டும் வட்டமாக மாற்றிட்டா யார் ஃபர்ஸ்ட் யார் லாஸ்ட், யார் கடைசி யார் முதல்? இந்த அற்புதமான கவிதை எழுதியவர் யார்? நம்மளுடைய தலைமை விருந்தினர் டாக்டர் வே. இறையன்பு ஐஏஎஸ். டாக்டர் வே இறையன்பு ஐஏஎஸ். கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஐயா நம்மளுடைய தலைமை விருந்தினர் அண்டர் கிராஜுவேஷன் யூஜி எதில் படித்தாங்க? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் எம்ஏ, அதுக்கப்புறம் பிஹெச்டி படித்தாங்க, முனைவர் பட்டம் படித்தாங்க இங்கிலீஷ்ல. அப்படிதானே? எம்பிஏ படிச்சிருக்காங்களா? எம்பிஏ படிச்சிருக்காங்களா? படிச்சிருக்காங்க. லேபர் மேனேஜ்மெண்ட்ல ஒரு எம்ஏ, சைக்காலஜியில் ஒரு எம்எஸ்சி, ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்ல ஒரு பிஹெச்டி முனைவர் பட்டம், அக்ரிகல்ச்சர்ல ஒரு பிஹெச்டி அதுல ஒரு முனைவர் பட்டம், மேனேஜ்மெண்ட்ல ஒரு போஸ்ட் டாக்டரேட் முது முனைவர். நம்ம ஒரு பிஜி படிக்க கஷ்டப்படுறோம், ஐயா கிட்டத்தட்ட 4 பிஹெச்டி. நல்ல பலத்த கரவணை கொடுத்து போங்க. சான்ஸ்கிரிட்ல கோவி தாகா, ஹிந்தியில பிரவீன், அக்ரிகல்ச்சர் டிகிரி முடிக்கும் போது யூனிவர்சிட்டியில டாப் ரேங்க், 4 out of 4 டாப் ரேங்க். நாங்களாம் கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணோம். எங்க 2 பேருக்குமே குருநாதர் டாக்டர் ஜி அரங்கநாதர் ஐயா வந்திருக்காங்க. ஒரு நல்ல
பலத்த கரவணி கொடுங்க. ஐஏஎஸ்ல எந்த வருஷம் பேட்ச்? 1987. ஆல் இந்தியா லெவலில் ஐஏஎஸ் எக்ஸாம்ல எத்தனாவது ரேங்க்? 15வது ரேங்க். தமிழ்நாடு அளவில் ஃபர்ஸ்ட் ரேங்க். தமிழ்நாடு அளவில் ஃபர்ஸ்ட் ரேங்க். பலத்த கரவணி கொடுக்கலாம். நம்ப வந்து சப் கலெக்டரா எந்த ஊர்ல இருந்தாங்க? நாகப்பட்டினம். அடிஷனல் கலெக்டரா எந்த ஊர்ல இருந்தாங்க? கடலூர். ஜாயிண்ட் கமிஷனரா எந்த துறையில் இருந்தாங்க? முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், நகராட்சி நிர்வாகத்தில் ஒரு ஜாயிண்ட் கமிஷனர் பதவியில் இருந்தாங்க. யாரு? நேருக்கு நேரம் இன்னைக்கு பார்க்கிறோம். ஐஏஎஸ் தேர்வுக்காக எந்த பாடங்களை எடுத்து எழுதினாங்க? தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர். தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர். தமிழ்ல ஆர்வம். நான் படித்தது அக்ரி. தமிழ்ல ஆர்வம், அவ்வளோ ஆர்வம். நானும் அக்ரி தான். என்னுடைய சீனியர். ஐயாவோட பர்த் டேட்டு 16th June 1963. ஐயா எங்க பிறந்தவங்க? சேலம் மாவட்டம் காட்டூர். சேலம் மாவட்டம். பெற்றோர்களோட பேரு வெங்கடாச்சலம் பேபி சரோஜா. வெங்கடாச்சலம் பேபி, அதான் வே இறையன்பு. ஐயாவோட பிரதர் நேம் திருப்புகழ் ஐஏஎஸ். அவர் எதுல எக்ஸ்பர்ட்டா இருந்தாரு? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், பேரிடர் மேலாண்மையில் அவரும் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட். குடும்பமே 2 பேருமே ஐஏஎஸ். சுத்தமான தமிழ் பேர்களா இருக்கும். திருப்புகழ், பைங்கிலி, இன்சுவைன்னு சொல்லு. சிஸ்டர்ஸ் பேரும் பைங்கிலி, இன்சுவைன்னு சொல்லு. அப்படிதானே? நாகூர் தர்கால கந்தூரி விழால கலவரம் ஏற்படாம இருக்க ஐயா என்ன பண்ணாங்க? ஒரு இரவு முழுக்க தர்காலே தங்கி இருந்த அந்த கலவரத்தை தடுத்தாங்க. எப்படி ஒரு கைத்தறல் கொடுங்க. நம்ம விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தில் கலவரம் வராம இருக்க என்ன பண்ணாங்க? ஐயாவும் ஊர்வலத்தில் சேர்ந்து நடந்து போனாங்க. கலவரத்தை தடுக்க அவங்களே இன்வால்வ் பண்ணி. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதாதான். வேலை இன்னொருத்திட்ட சொல்லக்கூடாது, நம்மளே செய்யணும் அப்படிங்கிறது. சிறை கைதிகளை மேம்படுத்த என்ன பண்ணாங்க? திறன் மேம்பாட்டு பயிற்சி, ஸ்கில் டெவலப்மெண்ட் ட்ரைனிங். சிறை கைதிகளை, நமக்கு இல்லை, அவங்கள வழிநடத்த, அவங்கள திருத்த. யாருக்கு நிறைய வீடு தென்னார்காடு மாவட்டத்தில் அப்ப கட்டி கொடுத்தாங்க? நரிக்குறவர்கள். நரிக்குறவர்களை நெறிக்குறவர்கள் சொன்ன முதலமைச்சர் யாரு? முதலமைச்சர் கலைஞர். நன்னடத்தை அலுவலராக எங்க இருந்தாங்க? எங்க? மதுரை. இப்படி படிப்படியா வளர்ந்து தமிழ்நாட்டில் உச்சக்கட்ட அதிகாரியா ஐயா இருந்தது எந்த பதவியில்? தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி. எந்த காலகட்டம்? 2021 to 23. 2 வருட காலம் அற்புதமா சீஃப் செக்ரட்டரி. ஐயா எழுதின எந்த நூலுக்காக தமிழக அரசோட சிறந்த கவிதை தொகுப்பு விருது? வாய்க்கால் மீன்கள். தமிழக அரசோட சிறந்த கவிதை தொகுப்பு விருது வாய்க்கால் மீன்கள். நம்ம ஸ்கூல் புக்கிலேயே சிலபஸ்ல அது இருக்கு. திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தோட சிறந்த நாவலுக்கான விருது ஆற்றங்கரை ஓரம். ஆற்றங்கரை திருப்பூர் தமிழ்ச்சங்கத்தோட விருது. ஸ்டேட் வங்கியோட விருது எந்த புத்தகத்துக்கு கிடைச்சது? ஐஏஎஸ் தேர்வும் அணுகுமுறையும். ஐஏஎஸ் தேர்வும் அணுகுமுறையும். அதுக்கு ஸ்டேட் வங்கியோட சிறந்த புத்தக விருது. இன்னொரு திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது எந்த புத்தகத்துக்கு? 10,000 மைல் பயணம். 10,000 மைல் பயணம். இன்னொரு திருப்பூர் தமிழ்ச்சங்க விருது 10,000. அமெரிக்காவோட முதல் பரிசு எந்த கட்டுரைக்கு ஐயாவுக்கு கிடைச்சது? திருக்குறள் தொடர்பான கட்டுரைக்கு அமெரிக்காவோட முதல் பரிசு. அதே மாதிரி வாஷிங்டன் நடந்த ஒரு போட்டியில ஐயாவோட இன்னொரு கட்டுரைக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ். எந்த கட்டுரை? புறநானூறு தொடர்பான கட்டுரைக்கு வாஷிங்டன்ல நடந்த போட்டியில இன்னொரு பரிசு. ஐயா பிரதமர் கையால விருது வாங்கியிருக்காங்களா? வாங்கியிருக்காங்க. பிரதமர் கையால எந்த புத்தகத்துக்காக விருது வாங்கினாங்க? இலக்கியத்தில் மேலாண்மை. அந்த புக்கு நம்ம சிலபஸ்ல நம்ம படிக்கிறோம். அதுல ஒரு பாடம் படிக்கிறோம். இலக்கியத்தில் எப்படிலாம் மேனேஜ்மெண்ட் டாக்டிக்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளே படிக்கிறோம். இப்ப இந்த வருஷம் 2025 ஐயாவுக்கு கொடுக்கப்பட்ட விருது தமிழ் தென்றல் திருவிக்கா விருது. சுனாமி பாதிச்ச எந்த கிராமத்தை ஐயா தத்தெடுத்து காப்பாத்தினாங்க?
முதலியார் குப்பம். சுனாமி பாதிச்ச எந்த கிராமத்தை ஐயா தத்தெடுத்து சரி பண்ணாங்க? முதலியார் குப்பம். எந்த மாவட்டம் அது? விழுப்புரம் மாவட்டம். அங்க மீனவர்களுக்கு பாதிச்சவங்களுக்கு எவ்வளவு கோடி ரூபாயில வீடு? 4.5 கோடி ரூபாயில வீடு. யார் உதவியோட? மைசூர் சிட்டிசன் ஃபோரம். ஐயா பொதிகை தொலைக்காட்சியில் 500 நிகழ்ச்சிகள் எந்த தலைப்பில் நடத்தினாங்க? கல்லூரி காலங்கள். அதுல எங்க ப்ரொஃபசர் டாக்டர் ஜி ரங்கநாதன் பேரையும் ஒரு தடவை மென்ஷன் பண்ணதுல எங்களுக்குலாம் மகிழ்ச்சி. 500 நிகழ்ச்சி. எத்தனை மாணவர்கள் ஐயாவோட புத்தகத்தை வச்சு பிஹெச்டி முடிச்சிருக்காங்க? 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஐயாவோட புத்தகங்களை வச்சு பிஹெச்டி முடிச்சிருக்காங்க. ஐயாவே 4 பிஹெச்டி, அந்த புத்தகங்களை வச்சு இன்னும் 50 பேர் பிஹெச்டி. அந்த புத்தக விற்பனை மூலமா வர்ற தொகைகளை எதுக்கு ஐயா பயன்படுத்துறாங்க அதிகமா? நிலவொளி பள்ளிகளுக்கும் மெட்ராஸ் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டுக்கும். அடையாறு கேன்சர் இன்ஸ்டிடியூட் கொடுத்திருக்காங்க, நிலவொளி பள்ளிகளுக்கு கொடுத்திருக்காங்க. யாரை சரி பண்றதுக்காக தொடர் கூட்டங்கள் ஐயா நடத்துறாங்க? ஆட்டோ டிரைவர்ஸோட பிஹேவியரல் சேஞ்சஸ்க்காக அண்ணா யூனிவர்சிட்டியோட சேர்ந்து தொடர் கூட்டங்கள். எங்க வெள்ளம் வந்தப்ப ஐயா நன்கொடை கொடுத்தாங்க? மைசூர் வெள்ளத்துக்கு ஐயா கொடுத்தாங்க. எந்த விடுதிகளுக்கு ஐயா நன்கொடை கொடுத்திருக்காங்க? ஆதி திராவிடர் விடுதிகளுக்கு. நம்ம ரோட்டரியிலையும் டொனேஷன் தான் கொடுக்குறோம், அது ஐயாவும் செய்யறாங்க. அப்ப ரோட்டரி ஃபங்க்ஷனுக்கு ஐயா வந்தது சால சிறந்த பொருத்தம். நல்ல கேத்தல் கொடுக்கும். இப்ப சமீபத்தில் சிறை கைதிகளை நல்வழிப்படுத்த ஐயா முயற்சி எடுத்த திட்டம் எது? சிறைக்குள் முளைக்கும் சிறகுகள். சிறைக்குள் முளைக்கும் சிறகு. அதுக்காக எந்த அமைப்பை வழி நடத்துறாங்க ஐயா? எழுதுக. அந்த எழுதுகின்ற அமைப்பு மூலமா பள்ளி மாணவர்களை 6-7 மாசத்துல எத்தனை பேர் புக் எழுதி வச்சிருக்காங்க? பள்ளி மாணவர்களை புக் எழுத வைக்கிறாங்க, சிறை கைதிகளை புக் எழுத வைக்கிறாங்க. இலக்கியத்தில் மேலாண்மை, IAS தேர்வும் அணுகுமுறையும், உலகை உலுக்கிய வாசகங்கள், படிப்பது சுகமே, ஸ்டெப்ஸ் டு சூப்பர் ஸ்டூடெண்ட், ஸ்டெப்ஸ் டு சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ், 7ஆம் அறிவு ஒரு 3 வால்யூம் கிட்ட வந்துருச்சு. பூபாலத்திற்கு ஒரு புல்லாங்குழல், பூபாலத்திற்கு ஒரு ஓடும் நதியும் ஓசை, ஓடும் நதியும் ஓசை, வேடிக்கை மனிதர்கள், சந்தித்ததும் சிந்தித்ததும், சந்தித்ததும் வைய தலைமைக்கொள், வைய சிதறு தேங்காய், போர்த்தொழில் பழகு, போர்த்தொழில் அச்சம் தவிர், அச்சம் தவிர், கல்லூரி வாழ்க்கை, மூளைக்குள் சுற்றுலா. அற்புதமா இருக்காங்க. என்ன பேசுவது, எப்படி பேசுவது. அந்த புத்தகத்தோட திருச்சி விழாவில் கூட கலந்துக்கிட்டேன். சிவகுருநாதன் ஐயா வந்திருக்காங்க, திருச்சி நகைச்சுவை மன்ற தலைவர். வணக்கம். எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் கம்பர் வே. கொஞ்சம் லேட்டா வந்துட்டீங்க சிவகுருநாதன் சார், ஒரு நல்ல இன்ட்ரோடக்ஷன் மிஸ் பண்ணிட்டீங்க. இருந்தாலும் கொஞ்ச நேரம். சென்னையில் எந்த நகரத்தை ஐயா மறுகட்டமைப்பு செஞ்சாங்க? கண்ணகி நகர். இப்ப கண்ணகி நகர்ல உருவான கபடி பிளேயர் கார்த்திகா. முதலமைச்சர் கூட பல லட்சம் பரிசு கொடுத்தாங்க. அந்த கண்ணகி நகர்ல எல்லாமே யார்தான்? ஐயா தான். முதலியார் குப்பம் மட்டும் இல்லாம கண்ணகி நகர். வீடு கட்டி கொடுக்குற திட்டங்களை, அதாவது கான்ட்ராக்டர்ஸ்க்கு வீடு கட்டுற திட்டத்தை கொடுத்தா அதுல நிறைய பணம் வீணாகுதுன்னு சொல்லி அந்த வீடு கட்டுற பொறுப்பை யாருக்கு ஐயா கொடுத்தாங்க? பயனாளர்களுக்கு. சுனாமியால பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு ஐயா கொடுத்தாங்க. நடுவில் இன்டர்மீடியரிஸ இல்லாம ஆக்கினாங்க. அதனால மீனவர்களுக்கு பெரிய பலன் கிடைச்சது. கிடைச்சதா இல்லையா? சுனாமி எப்ப வந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில்? டிசம்பர் 26, 2004. ஒரு அற்புதமான கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த நாள். ஐயா அதிகாரியா இருந்தப்ப எந்த துறையை தமிழ்நாட்டை இந்தியாவிலே ஃபர்ஸ்டா கொண்டு வந்தாங்க? சுற்றுலாத்துறை, டூரிசம் டிபார்ட்மெண்ட். எந்த உலகத்தமிழ் மாநாட்டோட முழு பொறுப்பை ஐயா எடுத்து செஞ்சு கொடுத்தாங்க? 8வது உலகத்தமிழ் மாநாடு. எங்க நடந்துச்சு? தஞ்சாவூர். எந்த வருஷம்? 1995. 8வது உலகத்தமிழ் மாநாடு. யார் பொறுப்படுத்து? நம்ம சீஃப் கெஸ்ட். பல உலகத்தமிழ் மாநாடு படகு அதுல ஒண்ணு. கல் குவாரிகள் ஒர்க்கை யாருக்காக வாங்கி கொடுத்தாங்க?
சுய உதவி குழுக்களுக்காக, மற்றவங்களுக்கு கொடுத்தா வீணா போயிடும் சொல்லி சுய உதவி குழுக்களுக்காகவே வாங்கி கொடுத்தாங்க. அப்படிதானே? ஊர்ல எல்லாம் போஸ்டர் ஒட்டி கண்ணாப்பினான்னு செவரெல்லாம் அசிங்கப்படுத்துறாங்கன்னு அந்த செவரை எப்படி மாத்தினாங்க ஐயா? சுவர் ஓவியங்களா மாத்தினாங்க. எங்க முதல்ல மாத்தினாங்க? மகாபலிபுரம். இப்ப வரைகிறத பாக்குறோம். ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க மகாபலிபுரத்தில். ஐஆர்டிபின்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். எந்த வருஷம் வந்துச்சு? 1978. ஐஆர்டிபி மூலமா யாருக்கு கோழி பண்ண? நரிக்குறவர்களுக்கு கோழி பண்ண. நரிக்குறவர்கள் இன்னைக்கு தெய்வமா கும்பிடுறாங்க ஐயாவை. நாங்க கூட எங்க சக்சஸ் சங்கத்தின் சார்பா இங்க ஒரு நரிக்குறவர் கிராமத்தை தத்தெடுத்து வளர்க்குறோம். அதுல ஒரு பொண்ணுக்கு பல பேருக்கு இலவச படிப்பு கொடுக்குறோம். நாங்க பிங்க் ஆட்டோன்னு போன வருஷங்கள் நம்ம ரோட்டில் கொடுத்தோம். பிங்க் ஆட்டோன்னா என்ன? பெண்களுக்கு இலவசமா ஆட்டோ. நாங்க இப்போ அறம் பீரியட்ல தான் நாங்க ஆட்டோ கொடுத்தோம் பெண்களுக்கு. நான் கூட அதுக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய் டொனேஷன் கொடுத்தேன். அந்த பிங்க் ஆட்டோவுக்குலாம் முன்னோடி யாரு? பெண்களுக்கு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இலவச ஆட்டோ கொடுத்தது ஐயா எங்க வேலை பார்த்தப்ப? கடலூர்ல வேலை பார்த்தப்ப கொடுத்திருக்காங்க. அதுபோக ஆட்டோ டிரைவர்ஸோட பிஹேவியரை மாத்துறதுக்கும் தொடர் கூட்டங்கள் ஐயா நடத்துறாங்க. யார் உதவியோட? அண்ணா யூனிவர்சிட்டி. டுவாக்ரான்னு என்ன? டெவலப்மெண்ட் ஆஃப் விமன் அண்ட் சில்ட்ரன் இன் ரூரல் ஏரியாஸ். 1982 வந்த ஒரு ஸ்கீம். அது ஐயா தமிழ்நாட்டில் அதை பயன்படுத்தி என்ன பண்றாங்க? பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும். எந்த மாவட்டத்தில்? கடலூர் மாவட்டத்தில். பெண்களுக்கு சுய தொழில், அவங்களுக்கு ஆட்டோ, அவங்களுக்கு கல்வி, இப்படி கடலூர்ல அதாவது டுவாக்ரா திட்டத்தின் மூலமா அற்புதமான மாற்றங்களை இப்போ நாங்கள் ரோட்டரி பெண்கள் குழந்தைகள் விஷயத்துல நிறைய செய்கிறோம். அப்போ ரோட்டரியில் எதெல்லாம் செய்ய விரும்புகிறோமோ அதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சு இன்னைக்கு அமைதியான சாதனை நாயகராக இருக்காங்க. ஆரோவில் எங்க இருக்கு? பாண்டிச்சேரி. ஆரோவிலோட சேர்ந்த அண்ணா ஐயா என்ன பண்ணாங்க? குறைந்த விலையில வீடு கட்ட தொழில்நுட்பத்தை உருவாக்குனாங்க. நிறைய வறுமையில் இருக்கவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க, குறைந்த செலவுல வீடு கட்டி கொடுக்கும். அதனால வறுமையில் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு கம்மி செலவுல வீடு எங்க கடலூர் மாவட்டங்கள்லாம், அதாவது சுனாமியில பாதிச்ச எல்லா மாவட்டங்களும் கட்டி கொடுத்துருக்காங்க. யாரோட சேர்ந்து? ஆரோவில் லோ காஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிஸ். இப்போ நம்ம கவர்னர் சொன்ன மாதிரி நிறைய ஸ்கூல்ஸுக்கு நாங்கள் டாய்லெட்ஸ்லாம் கட்டி கொடுக்குறோம். அது மாதிரி ஐயா இப்போ வீடுகள் அரசாங்க உதவியோடு செஞ்சுருக்காங்க. எந்த கல்வி இயக்கத்துக்கு ஐயா முன்னோடியாக இருந்திருக்காங்க? அறிவொளி கல்வி இயக்கம். அறிவொளி கல்வி இயக்கத்துக்கு ஐயா முன்னோடியா திட்டங்கள் போட்டு அற்புதமாக கொடுத்துருக்காங்க. இப்போ உலகம் வெப்பமாகறதை தடுக்க நம்ம நிறைய இப்பெல்லாம் பேசுறோம். ஐயா 20-30 வருஷத்துக்கு முன்னாடியே அதுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்தாங்க? புகையில்லா அடுப்புக்கள், ஸ்மோக்லெஸ் ஸ்டவ்ஸ். புகையில்லா அடுப்புக்களை அப்பயே கொண்டு வந்திருக்காங்க. 87 பேட்ச்ல கிட்டத்தட்ட 37 வருஷம் சர்வீஸ். பலத்த கருணை கொடுக்கலாம் ஐஏஎஸ். எந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனோட சேர்ந்து சுய உதவி குழுக்களுக்கு உதவி செஞ்சாங்க? யூனிசெஃப். யூனிசெஃப்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் சில்ட்ரன்ஸ் எமர்ஜென்சி ஃபண்ட். சில்ட்ரன் எமர்ஜென்சி ஃபண்ட். யூனிசெஃபோட சேர்ந்து ஐயா நிறைய குழந்தைகளுக்கும் சுய உதவி குழுக்களுக்கும் பண்ணியிருக்காங்க. எந்த வகையான பேருந்துகள் ஐயாவோட மூலையில் உதிச்ச ஐடியா? மினி பஸ். ஊருக்கு ஒரு மினி பஸ் போதுன்னா அது ஐயாவோட மூலையில் உதிச்ச ஐடியா. இப்ப நம்ம திருச்சியில அண்ணா நகர் கிட்ட ஒரு சந்தை இருக்கு. அந்த சந்தைகளும் ஐயா, அந்த சந்தைகள் என்னது? ஐயாவோட மூலையில் உருவானது. என்ன சந்தை சொல்லுங்க? உழவர் சந்தை. உழவர் மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்கு, ஈவினிங்ல படிக்க வைக்கிறதுக்கு ஐயா உருவாக்கின திட்டம் எது? நிலவொளி திட்டம். நிலவொளி படிக்க வைக்க என்ன திட்டம்? எங்க 12 நிலவொளி பள்ளிகள் ஐயா ஆரம்பிச்சாங்க? காஞ்சிபுரம். எங்க 12 நிலவொளி பள்ளிகள்? சைல்டு லேபர்ஸ்லாம் சரி பண்ணி அவங்களை படிக்க வைக்க போக வரன்னு நிறைய பண்ணாங்க. எந்த மாவட்டத்தில் அதிகம் பண்ணாங்க? 12. கன்னியாகுமரியில் இது மாதிரி ஒரு இலக்கு இல்லாமல் இருக்கிற தன்னார்வ அமைப்புகளெல்லாம் ஒருங்கிணைச்சு ஐயா ஆரம்பிச்ச இயக்கம் தான் நிலவொளி இயக்கம். கன்னியாகுமரியில் ஒரு இலக்கு இல்லாமல் இருந்தவங்களெல்லாம் பண்ணி அதான் நிலவொளி இயக்கம். ஐயா திடீர்னு தியேட்டர் விசிட் போய் என்ன பண்ணுவாங்க?
டிக்கெட் எவ்வளோ கூடுதலாக விற்கிறாங்களோ அந்த பணத்தை தியேட்டருக்காரங்கள்ட்ட வாங்கி அங்கே படம் பார்க்குற மக்களுக்கே கொடுத்துட்டு வந்துடுவாங்க. கூட டிக்கெட் விற்றா அந்த பணத்தை வாங்கி மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. காஞ்சிபுரத்தில் கலெக்டராக பதவி ஏற்றுக்கிட்ட முதல் நாளே எதை தடுத்தாங்க? மணற் கொள்ளையை தடுத்தாங்க. அதுக்குள்ள பெரிய கெத்து வேணும், பெரிய தைரியம் வேணும். முதல் நாளே பதவி ஏற்றுக்கிட்ட முதல் நாளே, ஏன்னா மணல் கொள்ளைங்கிறது எவ்வளோ பெரிய மாஃபியா நமக்கு தெரியும். அதை தடுக்கிறாங்கன்னா அவ்வளோ பெரிய தைரியம் வேணும். வேணுமா இல்லையா? ஸோ யூனிசெஃப் மூலமா சுய உதவி குழுக்களுக்கு கல் குவாரி வாங்கி கொடுத்த ஒரு அற்புதமான பணியும் ஐயா கிட்ட இருக்கு. அங்கே நின்று கவனிச்சுக்கிறேன். அங்கே அப்படியே எந்த புற்றுநோய் மருத்துவமனைக்கு காமா கதிர்வீச்சு கருவிகள் வாங்கி கொடுத்தாங்க? காஞ்சிபுரம் அண்ணா புற்றுநோய் சிகிச்சை மருத்துவமனைக்கு காமா கதிர்வீச்சு கருவிகள் வாங்கி கொடுத்துருக்க. அப்படிதானே? எந்த ஊர்ல ஒரு மாமரத்தை, செத்து போன மாமரத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்க? காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர். காஞ்சிபுரம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி சயின்டிஸ்ட்லாம் கூட்டு வந்து ஒரு பெரிய மாமரத்தை இறந்து போனதை புதுப்பிச்சு கொடுத்த வரலாறுகளும் உண்டு. அப்படிதானே? ஏன்னா வாடிய பேரை கண்ட போதெல்லாம் வாடிய பேரை கண்ட போதெல்லாம் அந்த கருத்து ஐயாவோட மனசுக்குள்ள இருந்ததுனால தான் ஒரு இறந்த மரத்தை பல முயற்சிகள் எடுத்து காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர்ல பண்ணோம். காஞ்சிபுரத்தை விட்டு வெளியே வரும்போதெல்லாம் மக்கள் அவ்வளவு அழுகை. தமிழ்நாடு முழுக்க கால்நடை பாதுகாப்பு திட்டம், தமிழ்நாடு முழுக்க கால்நடை பாதுகாப்பு திட்டம், உழவர் சந்தை, மினி பஸ், இப்படி எக்கச்சக்க திட்டங்கள் ஐயாவோட மனசுல தான் உருவாச்சு. இவ்வளவு திட்டங்கள் உருவாக்கினாலும் இந்த 36-37 வருஷம் ஐஏஎஸ் சர்வீஸ்ல ஒரு சின்ன கிசுகிசு, சின்ன குற்றச்சாட்டு கூட ஐயா மேல வந்ததில்லைங்கிறதா ஐயாவுக்கு நம்ம வணக்கம் செய்யறதுக்கும் மரியாதை செய்யறதுக்கும் சிறப்பு. என்ன சாப்பிடாட்டி காய்டர் வரும்? அயோடின் சாப்பிடாட்டி காய்டர் வரும். வருமா இல்லையா? அப்ப என்ன பண்ணாங்க ஐயா? அயோடின் கலந்த உப்பை தான் விற்கணும்னு சொன்னாங்க. அயோடின் கலந்த உப்பு. வயசானவங்க பென்ஷன் வாங்க அலையக்கூடாதுங்கிறதுக்காக ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதிக்குள்ள வயசானவங்களுக்கு பென்ஷன் ஏற்பாடு பண்ணாங்க. மகாபலிபுரம் ரோட்ல டூரிசத்தை டெவலப் பண்றதுக்காக என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க? எங்க வேணா ஏறலாம், எங்க வேணா இறங்கலாம், எங்க வேணா ஏறலாம். அப்படிதான் டூர் வரக்கூடிய மக்கள் பாதுகாப்பா உணர்றதுக்காக என்ன பண்ணாங்க? சுற்றுலா காவல், டூரிசம் போலீஸ், டூரிசம் சுற்றுலா காவல். இப்ப நிறைய சுற்றுச்சூழலை பத்தி பேசுறோம். அந்த சுற்றுச்சூழல் கொள்கையை தமிழ்நாட்டில் முதல்ல உருவாக்கின நபர் நம்மளுடைய சீஃப் கெஸ்ட். எதை? சுற்றுச்சூழல் கொள்கை, என்விரான்மெண்டல் பாலிசி, என்விரான்மெண்டல். மகாபலிபுரத்தில் ஐயா உருவாக்கின பூங்கா மரகத பூங்கா. இப்ப போனாலும் பார்க்கலாம் மரகத பூங்கா. ஐயா உருவாக்கின ஒரு கீதம் எதுக்காக? சுற்றுலா கீதம், டூரிசம் ஆந்தம் ஐயா உருவாக்கினா. தமிழ்நாட்டில் எந்த டூரிசத்தை ஐயா முதல் முறையாக கொண்டு வராங்கன்னு சொன்னா மெடிக்கல் டூரிசம், மருத்துவ சுற்றுலா. இன்னைக்கு உலக நாடுகள்லாம் தமிழ்நாட்டை நோக்கி ஹாஸ்பிட்டல்ஸ் நோக்கி வராங்கன்னா ஐயா அதுக்கு முன்னாடி. சுற்றுலாத்துறைக்கு ஐயா காலத்தில் எத்தனை விருது வாங்கி கொடுத்தாங்க? 8 நேஷனல் அவார்ட்ஸ், ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு. தஞ்சாவூர் கோயில் எப்போ கட்டினாங்க? 1010. அதோட 1000வது ஆண்டு விழா எப்போ நடந்துச்சு? 2010. அப்ப அந்த 1000வது சதவி விழாவை எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சு நடத்தி கொடுத்தது யாரு? நம்மளுடைய சீஃப் கெஸ்ட் டாக்டர் வே. இறையன்பு. சதவி விழாங்கிறது அவர் ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரத்தை வச்சு ஆண்டாண்டு சொல்லும். அப்படின்னா எந்த மரக்கடத்தில் முறைப்படுத்த அதை ஏழை விட்டு தமிழக அரசுக்கு நல்ல வருவாயை வாங்கி கொடுத்தாங்க? சந்தன மரம். சந்தன மரங்கள் கண்ணாப்பினான் போதுன்னு சொல்லி அதை ஒழுங்குபடுத்தி அதோட வருமானத்தை ஏழை விட்டு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அதிகமான யூபிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல ஐயா இருக்கும்போது வெறும் 700 ரூபா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க மாசம். அதை எவ்வளவு கூட்டி கொடுத்தாங்க ஐயா? 2000 ரூபா வரைக்கும் யூபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அண்ணா இன்ஸ்டியூட். எந்த துறைக்கு ஐயா சிறந்த மாவட்ட ஆட்சியர் விருது வாங்கியிருக்காங்க? கொடிநாள் நிதி. கொடிநாள் நிதி. பிரதமர் கையால இலக்கியத்தில் மேலாண்மை புத்தகத்துக்காக எவ்வளவு ரூபாய் பரிசு கொடுத்தாங்க? தினத்தந்தில 2 லட்சம் ரூபாய். அந்த 2 லட்சம் ரூபாய் ஐயா என்ன பண்ணாங்க? மயிலாப்பூர்ல ஒரு ஆதி திராவிடர் பள்ளிக்கு அதை ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்கி கொடுத்து அதை நேர் பண்ணாங்க. தனக்கு அதை வச்சுக்கல. ஸோ இப்படி 1-2 இல்லை, ஊறுபட்ட சாதனைகள் எதிர்கால இந்தியாவை, எதிர்கால தமிழகத்தை, எதிர்கால இளைஞர்களை கட்டமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரை வரவேற்பதில் நம்மள பெருமை மிக்க கைத்தரல இந்த நேரத்தில் கொடுக்கணும், பலத்த கைத்தறல் கொடுக்கணும்.
தேடி சோறு நிகழ்ந்து பல சின்னஞ்சிறுகதைகள் பேசி மனம் வாடி துன்ப நிகழ்வு என்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடுங்கூற்றுக்கிறையன் பின்மாய் பல வேடிக்கை மனிதரை போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு ஐயா கேட்டாரு. இன்னும் வீழாம சாதிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப திருச்சி புக் எக்ஸிபிஷன் நடக்குது. இந்த புக் எக்ஸிபிஷன் போனீங்கன்னா எல்லா ஸ்டால்லையும் ஐயாவோட புக்கு தான் முன்னாடி இருக்கும். அத்தனை புத்தகத்தையும் வாங்கி படிங்க, ரொம்ப சூப்பரா இருக்கும். காலத்தின் அருமை கருதி இதோடு முடிச்சுக்கிறேன். ஒரு பலத்த கைத்தறல் நம்ம வந்து ஐயாவுக்கு கொடுத்து வரவேற்கலாம். எங்களுடைய ரோட்டரி சங்கத்தின் இந்த அற்புதமான நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு மிக்க நன்றிகள். இந்த ரோட்டரி கிளப் மீட்டிங்காக மிகச்சிறப்பான ஏற்பாடுகளை செய்த மதிப்பிற்குரிய நண்பர், அவரை எப்போதும் நான் சொல்வது விஜயாலய சோழன் என்றுதான். அவருக்கும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்து சிறப்புரை நல்கிய ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3000 உடைய கவர்னர் பெருமதிப்பிற்குரிய திரு கார்த்திக் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் மேடையில் அமர்ந்திருந்த திரு கார்த்திகேயன், திரு கிருஷ்ணமூர்த்தி, திரு நடராஜன் சுந்தரம், இந்த நிகழ்ச்சியினுடைய சேர்மன் செக்ரட்டரி பாண்டியராஜன் மற்றும் திருச்சி நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர் திரு சிவகுருநாதன், கவிஞர் மகேந்திரன் மற்றும் NRIAS அகாடமியை சார்ந்த இளைஞர்கள், பல்வேறு ரோட்டரி கிளப்புகளில் இருந்து வந்திருக்கின்ற நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். ஏன் IAS படிச்சீங்க சார்? நிறைய அனுபவங்களை பெறுவதற்கும் சவால்களை சந்தித்து நாம் நம்மை முதிர்ச்சி உடையவர்களாக மாற்றிக்கொள்வதற்கும் பயணங்களை மேற்கொண்டு மக்களை சந்திப்பதற்கும் சமூகத்தில் ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்த முடியும் என்பதனாலும் எளிய மக்களின் சார்பாக நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய முடியும் என்பதற்காகவும் சமூகத்தில் நம் பணிகளுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்பதற்காகவும் இந்த பணியை தேர்ந்தெடுத்தேன். நேர்மை அப்படின்னா என்ன சார்? பணியில் தூய்மை, பழகுவதில் இனிமை, நடத்தையில் மேன்மை, நட்பில் மென்மை ஆகிய அனைத்தும் சேர்ந்ததே நேர்மை. நேர்மை என்பது பணத்தோடு மட்டும் தொடர்புடையதல்ல, அது மனத்தோடு தொடர்புடையது. ஒரு செருப்பை தைக்கிறவர்கள் அதை செம்மையாக செய்தால் அவர்களும் நேர்மையாளர்களே. உணவை சமைக்கின்றவர்கள் உணவு விடுதியில் இது தானே உண்பதைப் போல எண்ணி சமைத்தால் அவர்களும் நேர்மையானவர்களே. யாரெல்லாம் உணவில் கலப்படம் செய்யாமல் வியாபாரம் செய்கிறார்களோ அவர்களும் நேர்மையானவர்களே. யார் சரியான மருத்துவத்தை குறைந்த விலையில் செய்கிறார்களோ அவர்களும் நேர்மையாளர்களே. யாரெல்லாம் தன்னுடைய இருப்பை சமூகத்தோடு பிணைத்து கொண்டு செய்கின்ற பணிகளிலெல்லாம் விழிப்புணர்வோடும் அக்கறையோடும் அன்போடும் கருணையோடும் செய்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் நேர்மையாளர்கள். நேர்மை என்பது அரசு பணிகளிலும் அல்ல, அனைத்து பணிகளிலும் யார் நேர்மையாக இருக்கிறார்களோ அவர்கள் நேர்மையாளர்கள். யார் காசிலே தட்டு போடுகிறார்களோ அவர்களை சிறப்பாக கவனிக்காமல் அத்தனை பக்தர்களையும் சமமாக நடத்துகிறார்களோ அவர்களும் கோயிலில் நேர்மையானவர்களே. யார் கடைசி மாணவனுக்கு பாடம் நடத்துகிறார்களோ அந்த ஆசிரியர்களும் நேர்மையானவர்களே. தன்னுடைய சொந்த மகனாக இருந்தாலும் மற்றவர்களைப் போல அவர்களை சமமாக நடத்துகின்ற பேராசிரியர்களும் நேர்மையானவர்களே. எனவே நேர்மை என்பது பணியில் மட்டுமல்ல, விரைவாக செய்வது, ஒழுக்கமாக செய்வது, கட்டுப்பாடோடு செய்வது, கடைசியில் இருக்கிற மனிதனை கருத்தில் கொண்டு செய்வது, கோப்புகளை உடனே பார்த்து அனுப்புவது,
அலுவலக நேரத்தில் அரட்டை அடிக்காமல் தன்னுடைய பணியை செய்வது என்று யார் ஒருவர் தான் பெறுகிற ஊதியத்தை விட அதிகமாக பங்களிக்கிறார்களோ அவர்களே நேர்மையாளர். சூப்பர் 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 சார். நீங்க ஏன் நேர்மையா இருந்தீங்க சார்? நேர்மை என்பதை நான் ஒன்றும் மனத்தயாரிப்பு செய்து கொண்டு இருக்கவில்லை. நேர்மையின்றி என்னால் இருக்க இயலாது என்பதால் நேர்மையாக இருந்தேன். எல்லாரும் நேர்மையாக தான் இருக்கணுமா சார்? நேர்மை என்பது நாம் நம்முடைய அடையாளம் என்று நினைப்பவர்கள் நேர்மையாக இருக்க முடியும். பல்வேறு இடங்களில் பெயர் தெரியாமல், முகவரி தெரியாமல் நேர்மையாக இருக்கின்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அரசு அதிகாரிகள் நேர்மையாக இருப்பதில் வியப்பு இல்லை. ஆனால் வழியில் கிடைத்த தங்கத்தை கொண்டு போய் உரியவரிடம் ஒப்படைக்கிறார்களே, அவர்களும் நேர்மையானவர்கள். யார் தன்னுடைய வாகனத்திலே பணப்பையை தவற விடுகிறார்களோ அவர்களிடம் சென்று ஒப்படைக்கிறார்களே, அவர்களும் நேர்மையாளர்கள். ஏனென்றால் நேர்மை என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி, இன்றியமையாத பகுதி. அதுவே நம் இதயம் சார்ந்ததாக இருக்கிறது. நேர்மையாக இருப்பது வியப்பு இல்லை. நேர்மையின்றி இருப்பவர்களை பார்த்துத்தான் நாம் பரிதாபப்பட வேண்டும். சூப்பர் சார். இப்போ நீங்க நேர்மையா இருந்ததனால கிடைத்த பலன் அதிகமா, கெடுதல் அதிகமா? என்னை பொறுத்தவரை பலனை பார்த்து வருவதில்லை நேர்மை, மனத்தின் திருப்தியை பார்த்து வருவது நேர்மை. தங்களுக்கு எழுத்து அதிகம் பிடிக்குமா, பேச்சு அதிகம் பிடிக்குமா? பேச்சையும் ஆவணப்படுத்தினால்தான் அது எதிர்காலத்திற்கு பயன்படும். தொடர்ந்து நீங்க நினைச்சிருந்தா தமிழக அரசுல பல பதவிகள் இருந்திருக்கலாம். ஏன் நீங்க ஓய்வு பெற்று இளைஞர்களை சந்திக்கிறதுல குறியா இருக்கீங்க? 60 வயது வரை நான் அரசாங்கத்தில் பணியாற்றினேன். 60ற்கு பிறகு சற்று இளைப்பாறிக் கொண்டு பணியாற்ற விரும்பினேன். இதுநாள் வரை இறுக்கமான உங்களை போன்ற ஒரு மேலங்கியை போட்டுக் கொண்டிருந்தேன். இதை கழற்றிவிட்டு இப்போது நிம்மதியாக இருக்கிறேன். இறை அன்பிடம் அன்பு அதிகமா, கோபம் அதிகமா? அன்பு அதிகமா, கோபம் அதிகமா? சரியான காரணத்துக்கான சரியான இடத்தில் சரியான நபரிடம் சரியான அடர்த்தியில் படுகிற கோபமும் உன்னதமானது என்று அரிஸ்டாட்டில் சொன்னார். ஏனென்றால் நமக்கு விருப்பமானவர்கள் மீது படுகிற கோபம் அன்பினால் விளைவதே தவிர வெறுப்பினால் விளைவது அல்ல. கண்ணகி நகரை பற்றி? கண்ணகி நகர் என்பது சென்னையின் புறநகர் பகுதியிலே இருக்கிற ஒரு ஒதுக்கப்பட்ட இடம். அங்கே இருப்பவர்கள் எல்லோருமே படிக்க மாட்டார்கள், பண்புள்ளவர்களாக இருக்க மாட்டார்கள் என்று சமூகம் நம்பிக்கொண்டிருந்த போது அங்கே மாலை வகுப்புகளை நடத்துவதற்கு இடம் கேட்டு மாரிச்சாமி என்கிற ஓர் இளைஞர் வந்தார். நான் அந்த இடத்தை பார்வையிட்டு அவர்களுக்கு மாலை வகுப்பை வகுப்பறையிலே நடத்துவதற்கு ஏற்பாடு செய்ததோடு நின்று விடாமல் தொடர்ந்து அங்கே சென்றபோது அந்த நகரை முன்னேற்றலாம் என்று நினைத்தோம். அதன் பயனாக 2018ஆம் ஆண்டிலிருந்து அந்த ஊரில் பல்வேறு விதமான பணிகளை நாங்கள் செய்து வருகிறோம். பள்ளி கட்டடங்கள் மேம்பாடு, தொடக்க பள்ளி கட்டடத்தை சீரமைப்பது, மாண்டிசரி கல்வியை அறிமுகப்படுத்துவது, மாலை வேளையில் இறுதி வகுப்பை படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் இல்லத்திற்கே சென்று நன்றாக படிக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்துவது, அவர்களுக்கு இனிப்புகள் வழங்குவது, தனி வகுப்புகள் நடத்துவது, அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சுய உதவி குழுக்களின் மூலமாக நாங்கள் ஏற்பாடுகள் செய்வது, அங்கிருப்பவர்களுக்கு தொழிற்பயிற்சிகளை தருவது, கணனி பயிற்சியை தருவது, இவற்றை தவிர கண்ணகி நகரில் இருக்கிற பெண்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஆட்டோ ஓட்ட பயிற்சி தருவதோடு ஆட்டோக்களையும் அவர்களுக்கு வழங்குவது என்று பல்வேறு விதமான பணிகளை செய்ததன் காரணமாக கண்ணகி நகரில் 400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகளாக உருமாறி இருக்கிறார்கள். இப்போது கண்ணகி நகரில் இருக்கின்ற மாணவர்களையும் புத்தகங்கள் எழுத வைக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக அவர்களுக்கு கோடை விடுமுறையிலிருந்து பயிற்சி அளித்து இந்த 24ஆம் தேதி கண்ணகி நகரில் இருக்கிற மாணவர்கள் எழுதிய 51 புத்தகங்கள் வெளியிடப்படுகின்றன என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை.
கண்ணகி நகரின் பயணம் என்பது தொடர வேண்டிய ஒரு பணி. அது இப்போது முழுவீச்சில் நடப்பதற்கான ஆயத்த பணிகளை செய்கிறோம். இன்னும் 5 ஆண்டுகளில் மிகச்சிறந்த மாற்றத்தை கண்ணகி நகர் பெற முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். அதனால் கண்ணகி நகர் என்பது உலகம் முழுவதுமே ஒரு எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும். எங்கெல்லாம் மக்கள் குடியமர்த்தப்படுகிறார்களோ அந்த இடத்தில் இருக்கிறவர்களையும் செம்மைப்படுத்த முடியும், அவர்களையும் கல்வி பெற வைக்க முடியும், அவர்கள் தங்களுடைய சொந்த காலிலே நிற்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியும் என்பதை உணர்த்துவதற்கான ஒரு பரிசோதனை களமாகத்தான் நாங்கள் கண்ணகி நகரை இப்போது வழிநடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். சூப்பர் சூப்பர் சார். ஆட்டோ டிரைவர்ஸோட பிஹேவியரை சரி செய்ய கூட்டங்கள் நடத்துனீங்கன்னு படிச்சிருக்கோம். இந்த ஐடியா ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு சார். அந்த கான்செப்ட் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? சுபகீர்த்தனம். சுற்றுலாத்துறையிலே பணியாற்றுகிற போது பெரும்பாலான பயணிகள் சொல்வதே, நாங்கள் தொடர்வண்டி நிலையத்தின் வெளியே வந்தால் எங்களை ஆட்டோ ஓட்டுநர்கள் சூழ்ந்து கொண்டு அதிக கட்டணம் கேட்டு எங்களை துன்புறுத்துகிறார்கள் என்பதுதான். அதனால் சுற்றுலாத்துறையில் இருக்கிற போது 100 ஆட்டோ ஓட்டுநர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து நியாயமான கட்டணம் வசூலிக்க வேண்டும் என்று பயிற்சி தந்து மருத்துவ பரிசோதனைகள் செய்து அவர்கள் மது அருந்தக்கூடாது என்று சொல்லி ஆங்கிலத்தில் அவர்களுக்கு பயிற்சியையும் அளித்து அவர்களுடைய தொலைபேசி எண்களை எல்லாம் இணையத்திலே பதிவு செய்து வருகின்ற சுற்றுலா பயணிகள் எங்கிருந்தாலும் இவர்களை தொடர்பு கொண்டு தங்களுடைய பயணத்திற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதலில் ஏற்பாடு செய்தோம். சென்னையில் தொடங்கிய இந்த பணி திருச்சி, மதுரை போன்ற எல்லா நகரங்களிலும் நடந்தது. இதன் விளைவாக வருகின்ற சுற்றுலா பயணிகள் அடுத்த முறை வருகிற போது அந்த எண்களை குறித்து வைத்துக் கொண்டு அவர்களோடு நட்புணர்வோடு பழக ஆரம்பித்தார்கள். இதன் விளைவாக ஆட்டோ ஓட்டுநர்களை நல்வழிப்படுத்துவது என்பது அல்ல, அவர்களுக்கு தேவையான ஊக்கத்தை மட்டும் அளிப்பதே நம்முடைய நோக்கம் என்கின்ற காரணத்தினால் தொடர்ந்து அவர்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து சீருடைகளை கொடுத்து மருத்துவ வசதிகளை செய்து வருகிறோம். உதாரணமாக கண்ணகி நகரிலே கூட அண்மையிலே 100 ஆட்டோ ஓட்டுநர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மருத்துவ முகாமை நடத்தி சீருடைகள் கொடுத்து அவர்களை வாரியத்திலே இணைக்கின்ற பணியையும் செய்தோம். பிறகு நொச்சிக்குப்பம் பகுதியிலே இருக்கின்ற ஆட்டோ ஓட்டுநர்களை அழைத்து அவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்தோம். இது ஒரு தொடர் முயற்சி. இதன் விளைவாக பல்வேறு விதமான ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்கள் உடலிலே என்ன உபாதைகள் இருக்கின்றன என்பதே தெரியாமல் பணியாற்றி கொண்டிருக்கிற சூழலை மாற்றி அவர்கள் நல்ல மனத்தோடும் நல்ல உடல் நலத்தோடும் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இது நடந்தால் ஆட்டோ ஓட்டுநர்கள் செம்மையாகவும் சீராகவும் பணியாற்றுவதற்கும் அவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்கும் தங்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களை கல்வி வளர்ச்சியில் மேம்பாடு அடைய உதவுவதற்கும் இது வழிவகுக்கும் என்று நான் கருதுகிறேன். சூப்பர் சூப்பர் சார். நாங்கள் இப்போ ரோட்டில் நிறையா சேவை செய்கிறோம் சார். உங்களோட கருத்துப்படி சேவை என்பது என்ன? சேவை என்பது தன்னுடைய பணியை ஒழுங்காக செய்வதே சேவைதான். சேவை என்பது ஒரு இடத்திற்கு சென்று அங்கே இருப்பவர்களுக்கு உடைகளையோ உணவையோ வழங்குவது அல்ல. ஒரு விவசாயி நாள் முழுவதும் வியர்வையை சிந்தி தானியங்களை விளைவித்துக் கொடுப்பதும் ஒரு சேவைதான். வெயிலிலே கடந்து சாலை பணியை ஒருவன் செய்து நாமெல்லாம் நடப்பதற்கு செம்மையான சாலைகளை அமைப்பதும் ஒரு சேவைதான். யார் ஒருவர் மழையிலே மழைநீர் வடிகால் எல்லாவற்றையும் செம்மைப்படுத்தி நீர் வடிந்தோடுவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்களோ அதுவும் சேவைதான். யார் உயிரை பொருட்படுத்தாமல் நாட்டின் எல்லையிலே நம்மை நின்று பாதுகாக்கிறார்களோ அதுவும் சேவைதான். சேவை என்பது தனியாக உணவையும் உணவையும் ஒருவருக்கு கொடுப்பதல்ல. அவரவர்கள் தன்னுடைய பணியை செம்மையாக செய்தால் யாரும் உணவுக்கும் உடைக்கும் கையேந்த வேண்டிய நிலைமையே ஏற்படாது. அப்படிப்பட்ட நிலையை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்குவதுதான் உண்மையான சேவையாக இருக்க முடியும். சூப்பர் 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 சார். ரொட்டேரியன் சசிகுமார் கேட்டிருக்காங்க சார், நீங்கள் நேர்மையாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக பல சோதனைகள் வந்திருக்கும், அதை எப்படி சமாளிச்சிங்க? யார் ஒருவர் பணியை ஏற்ற முதல் ஆண்டுகளில் தன்னுடைய பணியின் மூலம் தான் எதற்கும் வசிய மாட்டார் என்கின்ற எண்ணத்தை ஏற்படுத்துகிறாரோ
அவர் அதற்கு பிறகு எந்த தடங்களையும் சந்திக்க வேண்டிய தேவையே இல்லை. ஏனென்றால் நீங்கள் ஓர் ஊருக்கு போய் சேருவதற்கு முன்னாலேயே உங்களை பற்றிய கருத்து அந்த ஊரை அடைந்துவிடும். நம்மளை யாருன்னு நிரூபிச்சுட்டா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க சார். ஹவு டு ரெடியூஸ் எக்ஸாம் ஃபியர்? முதல் நாளிலிருந்தே முழுமையாக கவனிப்பது, அன்று நடத்திய பாடத்தை அன்றே படிப்பது, வார இறுதிகளில் படித்த பாடங்களை திருப்புவது, அடிக்கடி மாதிரி தேர்வுகள் எழுதுவது, ஓய்வாக இருக்கிற நேரத்தில் எல்லாம் படித்ததை அசை போடுவது, பயணம் செய்கிற போதெல்லாம் எவற்றை படித்தீர்களோ அவற்றை மனக்கண்ணிலே கொண்டு வருவது, சிலவற்றை எல்லாம் தகவல்களாக இருக்கிற போது அவற்றை பதிவு செய்து அடிக்கடி கேட்பது, நல்ல நண்பர்களோடு கடினமான விடைகளை விவாதிப்பது, அவ்வப்போது ஏற்படுகிற சந்தேகங்களை ஆசிரியர்களிடம் கேட்டு தெளிவுபடுத்துவது, இவற்றையெல்லாம் செய்தால் தேர்வு என்பது தண்டனையாக இல்லாமல் தவமாக இருக்கும். தேர்வு என்பது பரிசோதனையாக இல்லாமல் பரிசாக இருக்கும். தேர்வு என்பது நம்மை பயமுறுத்துவதாக இல்லாமல் நம்மை வழிநடத்துவதாக இருக்கும். தேர்வு என்பது நம்முடைய திறமையை வெளிப்படுத்துவதாக இருக்குமே தவிர நம்மை சோதிப்பதாக இருக்காது. சூப்பர் சார். இவ்வளவு டைட் ஷெட்யூலையும் உங்களால் எப்படி சார் படிக்க முடியுது, எழுத முடிஞ்சது? கார்ல் மார்க்ஸ் தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் படித்துக் கொண்டே இருந்தார். நூலகத்தில் படித்துக் கொண்டே இருக்கிற போது பசியின் காரணமாக மயக்கமடைந்து விழுந்தால் வெளியே எடுத்துக்கொண்டு வந்து தண்ணீர் தெளித்தால் அவர் மீண்டும் பிரக்னை அடைந்து நூலகத்திற்குள் சென்று படித்தவர். ஏங்கல்ஸ் தன்னுடைய பணத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு குறிப்புகளாக எழுதி கார்ல் மார்க்ஸுக்கு உறுதுணையாக இருந்தார். தனிமை சிறையிலே வைக்கப்பட்ட போது ஓராண்டில் அத்தனை புத்தகங்களையும் படித்து முடித்தார் லெனின். வாழ்நாளிலே 500 புத்தகங்களை எழுதி மகத்தான சாதனையை புரிந்தவர் ஐசக் ஆசிமோவ் என்கின்ற அந்த அற்புதமான எழுத்தாளர். அறிவியலை பற்றி எழுதினார், இலக்கியத்தை பற்றி எழுதினார், பைபிளை பற்றி எழுதினார், ஷேக்ஸ்பியரை பற்றி எழுதினார். அவர் தொடாத துறையே இல்லை என்று எழுதி தள்ளினார். சர்ச்சில் நாட்டின் பிரதம மந்திரியாக இருந்தும் இங்கிலாந்து மக்களுடைய சரித்திரம் என்கிற புத்தகத்தை எழுதி நோபல் பரிசு பெற்றார். சிறையிலே வாடுகிற போது கூட டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கிற புத்தகத்தை பண்டிட் ஜவஹர்லால் நேரு எழுதினார். இப்படி எத்தனையோ பேர் தங்களுடைய பணிகளுக்கிடையே எழுதுகிற போது துக்கடா எழுத்துக்களை எழுதுவது என்ன பெரிய சாதனையா? தன்னடக்கமா சொல்றீங்க சார். டாக்டர் பி மோனிஷா தேவி ஒரு கொஸ்டின் சார். ஒன் நான் நெகோஷியபிள் வேல்யூ that define India's young generation and why has it held in your successful journey? One non-negotiable value that define India's young generation and why has it held in your successful journey? I would always say that if you could count one particular virtue, I would say that it is not value, it is virtue, because value is decided by the society, virtue is decided by the individual. Sometimes the society may consider something as valuable, but it may not be a virtue, because virtue stands the test of time. Value changes according to time. According to me, the greatest virtue that one person should have is purity in his mind, purity in his thoughts. Do everything with consciousness. If he does anything with consciousness, it will be pure, because there are three things: purity, morality and legality. Purity belongs to consciousness and morality belongs to conscience and legality belongs to constitution. Super sir. அனைத்து ரோட்டரி மெம்பர் சார்பாக ஒருத்தர் கேள்வி சார். அனைத்து தொழில் முனைவோருக்கும் இளைஞர்களுக்கும் தோல்வியை எப்படி சரி செய்து வெற்றியை நோக்கி செல்வது? தோல்வி என்பது நமக்கு ஒரு படிப்பினை என்று எண்ண வேண்டும். தோல்வி கிடைக்கிற போது பல பேர் துவண்டு போய்விடுகிறார்கள். தோல்வியின் காரணங்களை அறிகிற போதுதான் அந்த தோல்வியிலிருந்து மீள முடியும். தோல்வி நமக்கு பல்வேறு விதமான பாடங்களை கற்றுத்தருகிறது. ஆனால் வெற்றி என்பது இருமாப்பை மட்டுமே பெற்றுத் தருகிறது. கல்வியின் மூலம் ஒருவர் அடைய முடியாத அனுபவத்தை தோல்வியின் மூலம் அடைகிறார். தோல்வி பெறுகிற போதுதான் யார் உண்மையான நண்பர்கள்,
யார் உண்மையான உறவினர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள முடியும். தோல்வி அடைகிற போது அமைதியாக அமர்ந்து எந்தெந்த காரணங்களால் நாம் தோல்வியுற்றோம் என்பதை பட்டியலிட்டு அவற்றை சீர்திருத்திக் கொண்டு நாம் மறுபடியும் முனைந்து இன்னும் கடினமாக உழைத்தால் வெற்றி நம்முடைய மடியிலே கனியாக விழும். அதனால் தோல்வி என்பது இடைப்பட்ட ஒரு பயணத்தின் இளைப்பாறுதல் என்று நினைக்க வேண்டுமே தவிர அது இடறி விடுதல் என்று நினைக்கக்கூடாது. சூப்பர் சூப்பர் சூப்பர். சாமுவேல் ராஜாவோட கேள்வி, தேசப்பற்றும் மொழிப்பற்றும் இன்றைய மாணவர்களிடம் எப்படி இருக்க வேண்டும்? அவர்கள் மொழியை பற்றி கவலைப்படுவதில்லை. ஏனென்றால் பல பேர் ஆங்கில கல்வி படிக்கிறேன் என்று ஆரம்பித்து ஆங்கிலமும் தெரியாமல் தமிழும் தெரியாமல் தடுமாறுகிறார்கள். அவர்கள் தமிழை ஆங்கில எழுத்தில் எழுதி கொண்டிருக்கிறார்கள். தேசப்பற்று என்பது அவர்களை பொறுத்தவரை கிரிக்கெட் ஆட்டத்தோடு முடிந்து விடுகிற ஒன்றாக இருக்கிறது. யார் ஒருவர் தேசப்பற்றோடு இருக்கிறாரோ அவர் தன்னுடைய நாட்டை விரும்புவார், மற்ற நாட்டை வெறுக்க மாட்டார். எந்த நாட்டிலெல்லாம் மேன்மையான கருத்துகள் இருக்கின்றனவோ, உயர்ந்த செய்கைகள் இருக்கின்றனவோ, நல்ல பழக்கங்கள் இருக்கின்றனவோ, மேன்மையான பண்பு இருக்கிறதோ அவற்றையெல்லாம் நாமும் தரித்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து பல்வேறு இடங்களிலிருந்து அறிவை பெற்று செறிவாக்கி கொண்டு நம்முடைய நாட்டை முன்னேற்ற நினைப்பார்கள். உண்மையான நாட்டுப்பற்று என்பது நான் செய்கிற பொருள் உலக அரங்கத்தில் எந்த நாட்டின் பொருளுக்கும் தாழ்ந்ததாக இருக்கக்கூடாது என்று நினைப்பதுதான். அதுதான் உண்மையான நாட்டுப்பற்றாக இருக்கும். நான் செய்கிற பொருளை நாடி மற்ற நாடுகளெல்லாம் நம் நாட்டுக்கு வர வேண்டும் என்று நினைப்பதுதான் உண்மையான நாட்டுப்பற்று. மொழிப்பற்று என்பது நாம் எந்த தாய்மொழியை பெற்றிருக்கிறோமோ அந்த தாய்மொழியை பிழையில்லாமல் எழுதுவதும் பிழையில்லாமல் பேசுவதும், அந்த இலக்கியங்களை படிப்பதும், அதிலே இருக்கிற பண்பாட்டை உள்வாங்கிக் கொள்வதும், அதிலே இருக்கின்ற மேன்மையான கருத்துக்களை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிப்பதும், அவற்றை நண்பர்களோடு விவாதிப்பதும், அவற்றை எழுதவும், அந்த இலக்கியங்களை படைக்கவும் முயற்சி செய்வது. அப்படிப்பட்ட ஒரு அறிவு இருந்தால்தான் மொழி தழைக்கும், புதிய புதிய சொற்கள் உருவாகும், அந்த மொழி நீண்ட நாட்கள் வாழும். இப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் முயற்சி செய்த காரணத்தால் தான் 3000-4000 ஆண்டு பழமையான தமிழ் மொழி இன்றும் உயிரோடு துடிப்போடு இருக்கிறது என்பதை உணர வேண்டும். சூப்பர் சார். 1996 நான் திருக்கழுக்குன்றம் ஒன்றிய கவுன்சிலராக இருந்த பொழுது தாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சில பிரச்சனைகளுக்கு எம்எல்ஏவுடன் தாங்களிடம் பேச வந்துள்ளார். உங்களோட சேர்ந்து அவர் வந்திருக்கார். அன்று இருந்த இறையன்புவின் வேகம் அத்தனையும் இன்று வேறு பல நல்ல விஷயங்களுக்கு இருப்பதை காண்கிறேன். நன்றி ஐயா அப்படின்னு நெடுஞ்செழியன் மணப்பாறையிலிருந்து எழுதியிருக்கார். இது ஒரு கூற்று, இது கேள்வி அல்ல. ஆமாம், வேகம் என்பது இருக்கிற இடத்தை பொறுத்து மாறுபடுகிறது. ஏனென்றால் மலையிலிருந்து விழுகிற போது அருவி ஆகிறது, பாய்கிற போது ஆறாகிறது, தேங்குகிற போது குளமாகிறது, இறங்குகிற போது ஏரியாகிறது, கலக்கிற போது கடலாகிறது. ஆனால் ஒரே நீர்தான், ஒரே இறை என்பதுதான். இளைஞர்கள் அரசியலுக்கு வர வேண்டுமா? அறிவியல் மனப்பான்மையும் அரசியல் விழிப்புணர்வும் சேவை உள்ளமும் தொண்டு மனப்பான்மையும் எளியவர்கள் பால் இறங்குகிற நல்ல இதயமும் மற்றவர்கள் படுகிற துயரங்களை கண்டு தன்னுடைய துயரமாக கருதுகின்ற பெருந்தன்மையும் இருக்கிறவர்கள் அரசியலுக்கு வரலாம். அவர்கள் இளைஞர்களாகவும் இருக்கலாம், முதியவர்களாகவும் இருக்கலாம். அரசியலுக்கு வயது முக்கியமல்ல, வாய்ப்பு முக்கியமல்ல, மனப்பான்மையே முக்கியம். யூபிஎஸ்சி தேர்வு எழுதுறதுக்கும் பாஸ் பண்ண பிறகு அந்த டியூட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கும் இளைஞர்களுக்கு எந்த மனப்பான்மை வேண்டும் சார்? இந்த தேர்வை எழுதுவதற்கு நீங்கள் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு மனப்பான்மை, நான் இந்த தேர்வை முடித்த பிறகு மற்றவர்களுக்கெல்லாம் நிழற்குடையாக இருப்பேன், தேவைப்படுகிற போது அவர்கள் கண்ணீரை துடைக்கிற கரங்களாக இருப்பேன், தேவைப்படுகிற போது அவர்கள் தாகத்தை தீர்க்கின்ற தண்ணீராக இருப்பேன், அவர்கள் பசியாறுவதற்கு உணவாக இருப்பேன். என்னால் முடிந்த அளவிற்கு நான் தூய்மையுடனும் நேர்மையுடனும் வாய்மையுடனும் பணியாற்றி நான் இருக்கிற இடத்தை நந்தவனமாக மாற்ற முயற்சி செய்வேன்
என்ற எண்ணத்தோடு இந்த தேர்வை எழுதினால் உங்கள் அறிவு சற்று குறைவாக இருந்தாலும் அதை உங்கள் ஆற்றலால் நிரப்பிக்கொண்டு முன்னேற முடியும் என்பதே என் கருத்து. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஊழல் இல்லாத சமுதாயத்தை உருவாக்க மக்களின் பங்கு என்ன வேண்டும்? ஒவ்வொரு மனிதனும் தன்னால் இயன்றதை செய்வதற்கு முன்வர வேண்டும். உதாரணமாக அவன் ஆற்றுகிற பணிகளில் அவன் தூய்மையை கடைபிடித்தால் நம் நாடு முன்னேறும். என்னை பொறுத்தவரை நாம் அனைவருமே வீடு தூய்மையாக இருப்பதில் அக்கறையாக இருக்கிறோம், வீதி தூய்மையாக இருப்பதில் அக்கறை காட்டுவதில்லை. யார் ஒருவர் வீடு தூய்மையாக இருப்பதைப் போல வீதியும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று தொடங்குகிறார்களோ அவர்கள் நாட்டையும் தூய்மைப்படுத்தி விடுவார்கள். தேர்வு சம்பந்தமா சில சந்தேகங்கள் உங்களை நேரில் பார்த்து கேட்கணும்னா என்ன பண்ணணுங்க? தேர்வு தொடர்பாக நீங்கள் என்னை பார்த்து கேட்க வேண்டும் என்றால் நண்பர் விஜயாளன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். நான் திருச்சிக்கு வருகிற போது நீங்கள் சந்திக்கலாம், நீங்கள் சென்னைக்கு வந்தாலும் சந்திக்கலாம். நேர்மையான திறமையான உங்களை போன்ற அதிகாரிகள் அரசியலை விட்டு விலகி இருந்தால் நாங்கள் என்ன செய்வது? அரசியலில் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. அவரவர் செய்கிற பணிகளில் நாம் நம்முடைய அக்கறையையும் ஈடுபாட்டையும் திறமையும் காட்ட முடியும். ஏனென்றால் நம் நாட்டிற்கு திறமையான விஞ்ஞானிகளும் தேவைப்படுகிறார்கள், திறமையான இலக்கியவாதிகளும் தேவைப்படுகிறார்கள், திறமையான தொழில்நுட்ப கலைஞர்களும் தேவைப்படுகிறார்கள். வீதியிலே நின்று எளிய மக்களின் தோளில் கையை போட்டு அவர்கள் கண்ணீரை துடைக்கின்ற நல்மனம் படைத்தவர்களும் தேவைப்படுகிறார்கள். சூப்பர் சூப்பர் சூப்பர். கவியரசன் ஒருத்தர் முக்கியமான கேள்வி கேட்டிருக்காருங்க. நீங்கள் காதல் வயப்பட்டதுண்டா? அது வெற்றியா தோல்வியா? அவருக்கு 60 வயசுங்க. என்னுடைய திருமணமே காதல் திருமணம் தான். அவ்வளவுதானே சார்? காதல் திருமணம் முடிந்த பிறகு அதை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்கிறது? படிக்கும்போது ஃபோக்கஸ் இருக்கு, ஆனா குறைஞ்சிருது. அதை எப்படி மெயின்டைன் பண்றது? அஸ்வத். எல்லோருமே தொடக்க காலத்தில் 12 மணி நேரம் படிப்பார்கள், பிறகு படிப்படியாக அது குறைந்து வருவதை பார்க்கிறோம். இதற்கு முக்கியமான காரணம் அவர்களுக்கு வைராகியம் இல்லாததுதான். இரண்டாவதாக படிக்கிற போது நாம் வெற்றி பெறுவோமா என்கிற சந்தேகம் வருவதுதான். இவை இரண்டையும் சரி செய்வதற்காக நாம் செய்ய வேண்டியது ஒவ்வொரு நாளையும் ஒரு அட்டவணையை தயார் செய்து கொண்டு படிக்க வேண்டும். நம் அனைவரிடமும் உயிரியல் கடிகாரம் ஒன்று இருக்கிறது. நாம் அதை 21 நாட்கள் இயக்க பழகிக் கொண்டால் 22வது நாள் நாமே படிக்காமல் இருந்தாலும் நம் மனம் ஒரு குற்ற உணர்வினால் குறுகுறுக்க புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்து விடுவோம். எனவே 21 நாட்கள் மட்டும் நாம் வைராகியத்தோடு படித்தால் போதும். மெல் ராபின்ஸ் என்பவர் 5 செகண்ட்ஸ் ரூல் என்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். நீங்கள் 5 வினாடிகளில் படிக்க வேண்டுமா, எழ வேண்டுமா, ஓய்வு பெற வேண்டுமா, அல்லது நீங்கள் இசையை கேட்க வேண்டுமா, கைபேசியை இயக்க வேண்டுமா என்று முடிவு செய்துவிட்டால் அந்த பழக்கத்தை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுவீர்கள். எனவே 21 நாட்கள் இடைவிடாமல் வைராகியத்தோடு படித்தால் 22வது நாள் உங்களால் படிக்காமல் இருக்கவே முடியாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். J. Duraiராஜ் from Dalmiapuram. How do you manage your time for carrying out so many activities? I don't waste my time on useless activities. I have a schedule. I follow the schedule rigorously. Whenever I happen to deviate my schedule due to some unexpected visitors, I spend more time to compensate the work that I scheduled, and then only I go to sleep. தலைமைச் செயலராக இருந்த பொழுது முதல்வரிடம் ஏதாவது பாராட்டு பெற்றதுண்டா? பொதுவாகவே அரசு அதிகாரிகள் பாராட்டை எதிர்பார்த்து எதையும் செய்வதில்லை. ஏனென்றால்
அரசு பணியில் நம்மால் அரசுக்கு எதுவும் கெட்ட பேர் வராமல் இருந்தால் அதுவே பாராட்டுதான். ஆனாலும் நான் ஓய்வு பெறுகிற நாளில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு சால்வையை அணிவித்து நான் செய்த பணிகளுக்காக ஒரு கடிதத்தையும் கொடுத்தார். இதுவரை அவ்வாறு ஓய்வு பெறுகிற தலைமைச் செயலாளர்களுக்கு முதலமைச்சர் கையில் ஒரு கடிதத்தையும் முதலமைச்சர் சால்வை அணிவித்ததும் தமிழ்நாட்டில் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. தாங்கள் எழுதிய நூல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது? எனக்கு பிடித்த நூலை எழுதியிருந்தால் எழுதுவதை நிறுத்தியிருப்பேன். டாக்டர் அழகப்பன் கேட்டிருக்காரு, தமிழகத்திலிருந்து அடுத்த ஜனாதிபதியாக உங்களை எதிர்பார்க்கலாமா? அதை போன்ற ஆசையும் எனக்கில்லை, அதை போன்ற முயற்சியும் எனக்கில்லை. பணியில் இருக்கும்பொழுது தாங்கள் செய்த சேவைகளில் உங்களுக்கு மன நெகிழ்ச்சியை உருவாக்கியது? பணியில் இருக்கிற போது, நாகப்பட்டினத்தில் பணியாற்றுகிற போது அங்கே இருக்கிற மீனப்பெருவு மக்கள் என்னையும் தங்களுடைய மீனவ கிராமத்தின் ஒரு பகுதியாக நினைக்கிற அளவிற்கு அவர்களோடு நான் நெருங்கி பழகி செய்த பணிகள் எனக்கு மகிழ்ச்சியை தந்தன. கடலூரிலே இருக்கிற போது சிறைவாசிகளுக்கு பயிற்சிகள் கொடுத்து அவர்களுக்கு வங்கி கணக்கை தொடங்கி அதில் அவர்கள் செய்த பொருட்களை எல்லாம் விற்று அதிலே பணத்தை போட்டு அந்த வங்கி புத்தகத்தை ஒப்படைத்த போது மகிழ்ச்சி அடைந்தேன். கடலூரிலே பணியாற்றுகிற போது சிறைச்சாலைகளை சுற்றி தேக்கு மரங்களை நட்டோம். இப்போது சென்றபோது கூட அந்த தேக்கு மரங்கள் விண்ணை தொடுகிற அளவிற்கு வளர்ந்து கொண்டிருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன். கடலூரிலே இருக்கிற நரிக்குறவர்களுக்கு கோழி வளர்ப்பதற்காக கடன் கொடுத்து அவர்கள் அதை வெற்றிகரமாக செய்ததை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தோம். அங்கே பல்வேறு விதமான மீனவ கிராமங்களுக்கு அவர்களே வீடு கட்டிக்கொள்ள ஒரு திட்டத்தை தீட்டி அதனால் இடைத்தரகர்களையும் ஒப்பந்தக்காரர்களையும் தவிர்த்து அந்த வீடுகளெல்லாம் உறுதியாக கட்டப்பட்டதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தோம். இவை யாவும் தனி மனிதன் ஒருவனால் செய்யப்படுவதல்ல, இவை ஒரு குழுவாக இணைந்து மாவட்ட நிர்வாகமாக சேர்ந்து செய்வது. காஞ்சிபுரத்தில் இருக்கிற போது நிலவழி பள்ளிகள் என்ற ஒன்றை தொடங்கி மாலை வேளையில் கல்வியை தவறவிட்டவர்களை எல்லாம் படிக்க வைத்து அவர்கள் இப்போது அரசு பணிகளில் ஈடுபட்டிருப்பதையும் இளையராஜா என்கிற மாணவர் அப்படி நிலவழி பள்ளியிலே படித்து அதனால் இன்று காவல்துறை துணை கண்காணிப்பாளராக பணியேற்றிருப்பதும் பெருமிதம் அளிக்கக்கூடிய நிகழ்வுகள். இப்படி எத்தனையோ பணிகளை நாம் பணியிலே செய்து கொண்டிருக்கிறோம். இவை எதுவும் தனிப்பட்ட சாதனை அல்ல, பலவர் சேர்ந்து ஒன்றாக முயற்சி செய்து திட்டங்கள் தீட்டி அயராமல் பாடுபடுகிற போதுதான் இந்த பணிகள் நிறைவேறுகின்றன. காஞ்சிபுரத்தில் பாழடைந்து கிடந்த பேருந்து நிலையத்தை 6 மாதத்தில் புதுப்பித்து அங்கே பல பயணிகள் மகிழ்ச்சியாக வந்து பேருந்திலே பயணம் செய்ய ஏற்பாடு செய்தோம். இவையெல்லாம் மகிழ்ச்சியானவை. அதே போல மாவட்ட நிர்வாகத்தில் தேங்கி கிடந்த சில நிதியை கொண்டு பல்வேறு கால்வாய்களை சீரமைத்து அந்த கால்வாய்களில் நீர் வழிந்தோடி ஏரிகளெல்லாம் நிரம்பியதை பார்த்தபோது மனம் நிரம்பியது. அந்த ஏரிகளின் வழிந்தோடுகிற நீர் நாமே வழிந்தோடுவதை போன்ற உணர்வை ஏற்படுத்தியது. இப்படி எத்தனையோ பணிகளை பணிக்காலத்தில் செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்தன. நீங்களாம் இவ்வளோ படித்து இவ்வளோ பண்ணும்போது சார், எங்களை மாரி ஆளுகளுக்கே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வருது. எப்படி சரி பண்ணுறது சார்? தாழ்வு மனப்பான்மை இருப்பது நல்லது. ஏனென்றால் தாவோவிலே ஒரு பழமொழி உண்டு, நீர்நிலைகளிலேயே பறந்தும் விரிந்தும் கடல் இருப்பதற்கு காரணம் அது தாழ்வாக இருப்பதும் அனைத்து நீரையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதனாலும் தான் என்று. எனவே அவ்வப்போது நாம் நம்மை விட அறிவாளிகளை பார்க்கிற போது சற்று தாழ்வு மனப்பான்மை வந்தால்தான் முயற்சியால் அந்த தாழ்வு மனப்பான்மையை சரி செய்து கொள்ள முடியும். எனவே யார் ஒருவர் உயர்வு மனப்பான்மையோடு இருக்கிறார்களோ அது உயர்வு மனப்பான்மை அல்ல, தாழ்வு மனப்பான்மை தலைகீழாக நின்று கொண்டிருக்கிறது என்றுதான் பொருள். சூப்பர் 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 சார். So what is your opinion about Rotary? About
Rotary. Rotary is an organization that has helped administration in a great way. Some of the important things that they have done is the eradication of polio, in which we were also involved when we were in the municipal administration and as collectors. Their contribution for education, their contribution for health is tremendous. They continue to create awareness among the youth as well as among the women. Rotary clubs are doing a great service now in this district by deepening and desilting the lakes and ponds. I am of the opinion that if this work is carried out throughout Tamil Nadu, we can definitely raise our groundwater level and we can be assured of our irrigation facilities as well as our agricultural practices being carried out without any hindrance. So this noble service should continue throughout Tamil Nadu. They should take it as a mission instead of spreading our resources as a thin film over a vast area. We should focus on certain important aspects over a period of time. For example, have a project for 10 years. Focus on it. Improve the groundwater level by deepening the water bodies or by creating new water bodies or by desilting the water bodies. That would be a great service to the farmers of Tamil Nadu. Super, 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 sir. So you are an inspiration for many people. Dhanapriya question, including me. Who is your inspiration in your study journey? In my Study journey. I have come across so many people who have influenced me to study more. As I told you already, eminent people have studied a lot. They have covered almost all subjects, starting from psychology to philosophy, law to literature, humanities to history. For example, if you read the histories by Herodotus, you will be inspired to study history in depth. If you read the works of Abraham Erali, you will be thrilled about the history of India and you will be prompted to study more. If you study the science books written by Isaac Asimov, you will be tempted to go for books like that. If you read the books of Desmond Morris, you will be interested in anthropology. If you read the works of Jared Diamond, you will know about the evolution of human beings in a much better way. If you read the theory of natural selection by Darwin, then you will know the arduous journey performed by Charles Darwin for 5 years, covering around 50,000 miles, and then produce a theory which was initially opposed by the popular minds of the Western world and later adopted. So, your journey in studies is not inspired by a single person, but by all stalwarts who have created this kind of impact in the humanity. I would say that we owe a lot to all those people who made tremendous progress in the field of science, in the field of literature, in the field of technology, in the field of anthropology, in the field of voyages, in the field of exploration, and in the field of creation and innovation. Super, sir. Dhanapriyaவுக்கு சாட்டிஸ்ஃபை இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பயாவது ஏன் ஐஏஎஸ் ஆனோன்னு ஃபீல் பண்ணிருக்கீங்களா சார்? இந்த மாதிரி நீங்க கேட்கும்போது தான் வருத்தப்படுறேன். ஏன் ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு தமிழை பாடமா எடுத்தீங்க சார்? நாங்கள் அந்த தேர்வை எழுதுகிற போது 2 விடுப்பு பாடங்கள் இருந்தன. நான் முதல் கட்ட தேர்வை எழுதி முடித்துவிட்டு அதில் தேர்ச்சி பெற மாட்டோம் என்று வாளாவிருந்து விட்டேன். ஆனால் ஆகஸ்ட் மாதம் 10ஆம் நாள் தேர்வு முடிவுகள் வந்தபோது அப்போது என்னுடைய எண் 27592, அதுதான் என்னுடைய எண். அப்போது தேர்வு முடிவுகள் வந்தபோது நான் தேர்ச்சி பெற்றிருந்தேன். 3 மாதங்கள் தான் இடைவெளி இருந்தது. முதன்மை தேர்வை எழுதுவதற்கு 3 மாதங்கள் இருக்கிற போது 2 விருப்ப பாடங்கள் எடுக்க வேண்டும். நான் படித்தது வேளாண்மை, எனவே வேளாண்மை எடுத்தேன். இன்னொரு பாடத்தை எதை எடுக்கலாம் என்று யோசித்த போது தமிழை எடுக்கலாம் என்று முடிவு செய்தேன். ஏனென்றால் தமிழில் மீது சற்று ஆர்வம் இருந்ததால் தமிழை எடுத்தேன். அதனால் தமிழையும் வேளாண்மையையும் விருப்ப பாடங்களாக எடுத்தேன். முதலில்
எனக்கு வந்த குறிப்பில் ஒரே ஒரு மொழியில்தான் அனைத்து தேர்வுகளையும் எழுத வேண்டும் என்று இருந்தது. தமிழை எப்படி ஆங்கிலத்தில் எழுதுவது, வேளாண்மையை எப்படி தமிழில் எழுதுவது என்று குழம்பி போய் அதை தீர்ப்பதற்காக தலைமைச் செயலகம் வந்து அதில் தெளிவு பெற்ற பிறகு தமிழை தமிழில் தான் எழுத வேண்டும், வேளாண்மையை ஆங்கிலத்தில் எழுதலாம் என்று முடிவு செய்து பூர்த்தி செய்து நான் அந்த விண்ணப்பத்தை அனுப்பினேன். அதனால் 3 மாதங்கள் இருந்த காரணத்தால் தமிழ் என்று முடிவெடுத்தேன். சூப்பர் சூப்பர் சார். நவீன இலக்கியத்தில் தங்களுக்கு பிடித்த நூல் எது? நவீன இலக்கியத்தில் பிடித்த நூல், ஒரு நூலை குறிப்பிடுவது சரியாகாது, பல நூல்கள் இருக்கின்றன. எனவே ஒரு குறிப்பிட்ட நூலை மட்டும் குறிப்பிடுவது மற்ற எழுத்தாளர்களுக்கு நாம் செய்கின்ற சரியான அணுகுமுறையாக இருக்காது. தாங்கள் எதற்காவது பயந்துள்ளீர்களா? எப்போதுமே நம் நற்பெயருக்கு ஒரு சின்ன களங்கம் வந்துவிடக்கூடாது என்பதில் தான் நான் சற்று அச்சப்பட்டிருக்கிறேன். வட மாநிலங்களை ஒப்பிடும்போது தென்னிந்திய மாநிலங்கள் வளர்ச்சியில் பல மடங்கு முன்னாடி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு தங்களை போன்ற IAS அதிகாரிகளின் பணிகள் முக்கிய காரணமா? பொதுமக்களுடைய விழிப்புணர்வு, நம்முடைய மாநிலத்து மக்களுடைய அயராத விழிப்புணர்வு, அயராத பங்களிப்பு, இங்கே முதலீடு செய்பவர்களுடைய அக்கறை, இங்கே இருக்கின்ற உழைப்பாளர்களுடைய கடின உழைப்பு, இவற்றை தாண்டி அரசியல்வாதிகள் இங்கே கொண்டு வருகிற திட்டங்கள், நம்முடைய கட்டமைப்புகள், தொடர்ந்து நம்முடைய ஆட்சியாளர்கள் இந்த மாநிலத்தை செம்மைப்படுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கிய கல்வி சாலைகள், உயர்கல்வி நிலையங்களில் அதிகமாக பதிவு செய்கின்ற மாணவருடைய எண்ணிக்கை ஆகிய அனைத்துமே இந்த முன்னேற்றத்திற்கு காரணம். ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு கூற முடியாது. சூப்பர் சூப்பருங்க. நீங்கள் புத்தகங்களில் எழுதுறதையும் நீங்கள் பேசுறதையும் அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமா? யாரும் கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் நான் எழுதுவதையோ பேசுவதையோ தங்கள் அறிவில் உரசி பார்த்து அவர்களுக்கு சரிப்படுமேயானால் கடைபிடிக்கலாம், இல்லை என்றால் நிராகரிக்கலாம். சூப்பர் சூப்பருங்க. தாமதத்தை தவிர்ப்பது எப்படி? தாமதத்தை தவிர்ப்பதற்கு ஒரே ஒரு வழி, நாம் எந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டும் என்பதை அட்டவணையிட்டு அந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டும். இதை நாம் ஒரு பழக்கமாக கொண்டு விட்டால் தாமதத்தை தவிர்ப்பதோடு மட்டுமல்ல, நேரத்தோடு வருவதை நாம் நெறியாக கொள்ள முடியும். நேரத்தோடு வருவதை ஒருவர் தன்னுடைய பழக்கமாக கொண்டு விட்டால் சிறிது தாமதமானாலும் அவர்களுக்கு பதற்றமாகிவிடும். அதனால் தாமதம் என்பது ஒரு பழக்கமே தவிர அது ஒரு நிர்பந்தம் அல்ல. சூப்பருங்க. நம்மை வளர்ப்பது நமது நண்பர்களா அல்லது நம்மை குறை சொல்பவர்களா? நல்லவற்றிற்காக குறை சொல்கின்ற நண்பர்கள். அரசு பள்ளி மாணவன் வாழ்க்கையை புத்தகமாக்குகிறான், தனியார் பள்ளி மாணவன் புத்தகம் மட்டுமே வாழ்க்கை என்று இருக்கிறான். இருவருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? அரசு பள்ளி மாணவர்கள் நாம் யாரை விடவும் தாழ்ந்தவர்கள் இல்லை என்று உழைத்தால் அவர்கள் அறிவை பெறலாம். தனியார் பள்ளி மாணவர்கள் புத்தகங்களை தாண்டி வீதிகளிலும் வாழ்க்கை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். தனியார் பள்ளி மாணவர்கள் வீதி மிடுக்குடன் இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டு முடுக்குடன் வாழ்வதற்கும் அவர்கள் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அரசு பள்ளியிலே படிக்கிற மாணவர்கள் அறிவை வளர்த்து கொள்வதற்கு இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும். ஒரு எல்லை வரை உழைத்தால் அதற்கு பிறகு அவர்கள் தங்களுக்கு சிறகுகள் முளைப்பதை தாங்களே உணர்வார்கள். சூப்பர் சார். சார், இஸ் இட் ஹார்டர் டு சே எஸ் ஆர் டு சே நோ இன் அட்மினிஸ்ட்ரேஷன்? நிர்வாகத்தில் பலர் நினைப்பது எல்லாவற்றிற்கும் சரி என்று சொல்லிவிட்டால் அது நம் பலவீனமோ என்று நினைப்பார்கள். எல்லாவற்றிற்கும் சரி என்று நினைப்பது ஒரு
நேர்முறை உள்ளம், அதற்குத்தான் அதிக துணிச்சல் தேவை. ஏனென்றால் எங்கெல்லாம் எளிய மக்களுக்காக நாம் நன்மை செய்ய முடியுமோ அங்கே விதிகளை உடைப்பவர்களே விதிகளை மதிப்பவர்கள். Sir, for success in today's business life, is skill more important or character? Skill and character both play a vital role. In initial stages, skill plays the important role, but in later stages, character plays an important role. Skill plays a role in establishing an enterprise, but character only makes it a great enterprise. சூப்பர் சார். ஐயா, எந்த தருணம் உங்களுக்கு உதவும் எண்ணங்களுக்கு இழுத்துச் சென்றது? சிறுவயதிலிருந்தே நாங்கள் வளர்ந்த சூழல் எளிய மனிதர்கள் வாழ்கின்ற சூழல்தான். அவர்கள் படுகிற இன்னல்களை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். 4-5 தீக்குச்சிகளை கூட இரவல் பெற்று செல்கிறவர்கள்தான் நாங்கள் வசித்த வீடுகளின் எதிரில் இருந்தார்கள். நாங்கள் எங்களுடைய அரிக்கன் விளக்கை எடுத்துக்கொண்டு வெளியே வந்துவிட்டால் அரவம் வந்துவிட்டதோ என்று நினைத்து கொண்டு அவர்கள் ஓடி வந்து உதவுகிறவர்கள். எங்களை மாட்டு வண்டியிலே ஏற்றிக்கொண்டு பள்ளிக்கு சென்று அங்கே இறக்கி விடுகின்ற நல்ல உள்ளம் படைத்தவர்கள். நான் கிணற்றில் விழுந்தபோது ஓடி வந்து குதித்து காப்பாற்றியவர்கள். அப்படிப்பட்ட எளிய மனிதர்களை பார்க்கிற போதுதான் வாழ்க்கை என்பது எவ்வளவு மேன்மையானது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். அவர்களை பார்த்தபோதுதான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அடுத்தவர்களை நேசிக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். எனவே அடுத்தவர்களுக்கு உதவ வேண்டும் என்பதை அந்த ஏழை எளிய மக்கள் தான் எனக்கு கற்றுத்தந்தார். சூப்பர் சூப்பர் சூப்பர். பல பேருக்கு நீங்க ரோல் மாடல், உங்களுக்கு ரோல் மாடல் யாருங்க? தனிப்பட்ட நபர் ஒருவர் மட்டுமல்ல, நான் சந்திக்கின்ற எல்லா மனிதர்களிடமிருந்தும் கடல் பஞ்சு தண்ணீரை உறிஞ்சிக் கொள்வதைப் போல நான் உறிஞ்சிக் கொள்கிறேன். உயிரற்ற பொருள்களிடமிருந்தும் நான் கற்றுக்கொள்கின்றேன். எவ்வளவு தேய்ந்தாலும் சிறிதும் வருத்தப்படாத செருப்பிடமிருந்து உடைக்க வேண்டும் என்பதை கற்றுக்கொள்கின்றேன். நான் அருந்தாலும் பரவாயில்லை என்று நமக்கு சுகமான காற்று கொடுப்பதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுகின்ற விசிறியிடமிருந்தும் கற்றுக்கொள்கின்றேன். வலியை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதை விலங்குகளிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். 2 நாள் பசியோடு இருந்தாலும் பரவாயில்லை என்று மழையில் நனைந்து தவம் இருக்கின்ற பறவைகளிடமிருந்து நான் வைராகியத்தை கற்றுக்கொள்கின்றேன். எந்த காரணத்தினாலும் எவ்வளவு சுவையாக இருந்தாலும் அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது என்பதை நாய்களிடமிருந்தும் பூனைகளிடமிருந்தும் கற்றுக்கொள்கின்றேன். நாளெல்லாம் ஒழுங்காக வரிசை கிரமமாக இருக்க வேண்டும் என்பதை வரிசையாக ஊர்ந்து செல்லுகின்ற எறும்புகளிடமிருந்து கற்றுக்கொள்கின்றேன். எவ்வளவுதான் மனிதன் திருடினாலும் நாம் திரட்டுவதை நிறுத்தக்கூடாது என்று உழைப்பதை தேனீக்களிடமிருந்து கற்றுக்கொள்கிறேன். சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஐயா ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசை வச்சாங்க. ப்ளீஸ் சார். கிட்டத்தட்ட நேர்மையை பற்றி நிறைய பேசிட்டோம். மனம் ஒரு குரங்கு. நமக்கு சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா டீச்சர்ஸ் எல்லாமே நேர்மையை சொல்லி கொடுத்தாலும் கூட அந்த சிச்சுவேஷன்ஸ் ஒரு நம்ம மனசை சஞ்சலப்படுத்தக்கூடிய தருணங்கள் வரும். அந்த மாதிரி தருணங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் வந்திருக்கும். அந்த தருணங்களை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, அதை எப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றது. எளிமையான வாழ்க்கையை வாழ்வதற்கும் ஆசைப்படாத உள்ளத்தை நாம் தரித்து கொள்வதற்கும் தயாராக இருந்தால் எந்த சூழலிலும் நமக்கு சலனம் வருவதில்லை. ஏனென்றால் நேர்மையாக இருப்பதால் இழக்கப் போவது 2 தான். ஒன்று, பலரும் விரும்புகின்ற பதவி. 2வது, குறுக்கு வழியில் கிடைக்கிற பணம். குறுக்கு வழியில் கிடைக்கிற பணத்திற்காக ஆசைப்படவிட்டால் எல்லா பதவியுமே நல்ல பதவிதான். சூப்பர் சூப்பருங்க. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வரோம். நான் இப்போ கேட்குறதுக்கு நீங்கள் ஒரு வரியில் சொன்னால் போதுங்க. அரசியல். தவமாக நினைப்பவர்கள் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிறார்கள். தனமாக நினைப்பவர்கள் வருகிற தேர்தலை பற்றி சிந்திக்கிறார்கள். கல்வி. 3வதாக முளைக்கிற கண். ஓ சூப்பர். 3வதாக முளைக்கிற கண்.
தேர்வுகள், எக்ஸாம்ஸ். நாம் அதை தண்டனையாக கருதினால் விலங்கு, அதை வாய்ப்பாக கருதினால் வரம். வாய்ப்பாக கருதினால் வரம். தமிழ். நாம் காண உதவுகின்ற கண்கள். ஆங்கிலம். அவ்வப்போது கழற்றி வைக்கிற கண்ணாடி. ஆண். இன்னும் வேட்டையாடுகிற இயல்பை விடாத உள்ளம் படைத்தவன். பெண். இன்றும் தேர்ந்தெடுப்பதை பழங்காலத்திலிருந்து செய்வதைப் போல பார்த்து பார்த்து செய்கின்ற ஒரு படைப்பு. பாரதி. பாரதியார். பாரதி இந்தியாவின் முதல் தீர்க்கதரிசி. ஔவையார். அதியனிடம் நெல்லிக்காய் வாங்கி உண்டாலும் தன்னை விட அதிக நாள் தமிழால் வாழ வைத்த பிராட்டி. நெல்லிக்காயை விட அதிக நாள் வாழ்றாங்க. கம்பர். உதிர்க்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உச்சரிக்கிற கவிதையாக ஆக்கிய மா கவிஞன். மகாத்மா காந்தி. வைராகியத்தின் வார்ப்பு. வைராகியத்தின் வார்ப்பு. ஜவஹர்லால் நேரு. சிறைச்சாலையிலும் சரித்திரம் முளைக்கும் என்று சரித்திரத்தை எழுதிய மாபெரும் எழுத்தாளர். வரலாறு. வெற்றி பெற்றவர்கள் பார்வையால் எழுதப்பட்ட ஆவணம். வெற்றி பெற்றவர்கள் பார்வையால். சூப்பர். கடவுள். பெயர் சொல் அல்ல, வினைச்சொல். வினைச்சொல். பெரியார். தொலைநோக்கு பார்வையும் துணிச்சலும் கொண்ட ஒரு மனிதர். வறுமை. வாய்ப்பின்மையின் வெளிப்பாடு. வாய்ப்பின்மையின் வெளிப்பாடு. சூப்பர். பகுத்தறிவு. 5 புலன்களையும் கடிவாளமிட்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற முக்கிய செயல்பாடு. சூப்பர். திருவள்ளுவர். வாழுகிற காலத்தை தாண்டி சிந்தித்த ஞானி. சூப்பர். இளைஞர்கள். யூத். அளவற்ற ஆற்றலை தேக்கி வைத்துக் கொண்டிருக்கின்ற அவர்கள் நெறிப்படுத்துகின்ற நெருப்பாக இருந்தால் தீபமாக திகழ்வார்கள். ரோட்டரி. சுழன்று சுழன்று பணியாற்றுகின்ற உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு. இறை அன்பு. தன்னை தொலைத்து தேடிக்கொண்டிருக்கின்ற ஓர் அப்பாவி. போன நிகழ்ச்சியில் இது மாதிரி கேள்வி கேட்கும்போது எனக்கு ஒரு லெட்டர் வந்திருந்தது. இப்போ நீங்கள் அனுப்பிச்ச மாதிரி அதில் இப்படிக்கு இறை அன்புன்னு கீழே போட்டிருந்தது. நான் என்ன சாருக்கு கேட்குறதுக்கு போல இப்படிக்குன்னு போடுறாங்களேன்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன். நான் சாரை தான் அப்படி சொல்கிறாங்கன்னு நினச்சி நான் கேள்வி கேட்டிருந்தேன். அப்புறம் தான் பார்த்தா ஒரு பையனுக்கு பேரே இறையன்பு. அப்புறம் அந்த பையனை ஸ்டேஜில் கூப்பிட்டு பார்த்தா எனக்கு முதல் முறையாக பெரிய ஆச்சரியம். அப்புறம் தான் தெரிஞ்சது தமிழ்நாட்டில் பல நூறு குழந்தைகளுக்கு இறையன்புன்னு பேர் இருக்குன்னா ஐயாவோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம். அதை நாங்கள் சொல்லுவோம் தமிழ் கிராமரில் இடுகுறி பெயர் காரண பெயர்னு. இடுகுறி பெயர்னா காரணமே இல்லாமல் வைக்கிற பெயர். நிறையா பேர்களுக்கு காரணம் தெரியாது. அப்போ ஐயாவோட பேர் ஐயா ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காங்க, இறையன்பு என்பது இதுவரை இடுகுறி பெயராக இருக்கிறது, இனிமேல் காரண பெயராக மாற வேண்டும் என்று ஆவல் படுகிறேன்னு சொல்லுவாங்க. அப்போ இனிமேல் இல்லை, அது ஏற்கனவே அது ஆயிடுச்சு காரண பெயராங்கிறத நான் பல சந்தர்ப்பங்களில் பல குடும்பங்களில் பார்த்துருக்கேன். பல பேர் ஐயாவோட மேலே இருக்க மதிப்புனால மரியாதையினால தன்னுடைய குழந்தைகளுக்கு இறையன்புன்னு வைக்கிறாங்க. அப்போ நேர்மை யாராருக்கெல்லாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இறையன்புன்னு பேர் வைக்கிறாங்க. உண்மை யாரார்ட்டெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அங்கே இறையன்புன்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு தைரியமான உழைப்பு எங்கெங்கே இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அங்கே இறையன்புன்னு பேர் வைக்கிறாங்க. இப்படி சமகாலத்திலே தன்னுடைய பேரை தாங்கிய குழந்தைகளை பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் ஐயாவுக்கு கிடைச்சிருக்குன்னா பலத்த கரவணி கொடுத்து நம்ம அதை வாழ்த்தணும். ஸோ ரொம்ப
ஐயா பேசினா நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப ஆழமான அற்புதமான வார்த்தைகளை பயன்படுத்தி ஐயா சொல்கிற பதில்களை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். பல விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னும் பல நிகழ்ச்சிகளை நம்ம ஐயாவை சந்திப்போம். நம்ம டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸு கார்த்திக் சார் நடத்துகிற கான்ஃபரன்ஸ்லேயும் ஐயா பேச்சை நாங்கள் கேட்டு சந்தோஷப்பட்டோம். இறுதியான கேள்விங்க, உங்களுடைய இறுதியான இலக்கு இப்பொழுது என்ன? லோகநாதன் கேட்ட கேள்வி. இலக்கு என்பது ஒரே இலக்காக இருப்பதில்லை. ஒரு இலக்கை அடைய அடைய அடுத்த இலக்கு விரிந்து விரிந்து நமக்கு வழி ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஒரே இலக்கை நோக்கி ஓடுவதல்ல, ஆனால் ஒரே நோக்கத்தை நோக்கி ஓடுவது. நோக்கம் என்பது இளைஞர்களின் இதயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தி அறிவியல் மனப்பான்மையும் பொருளாதார பொறுப்பும் அரசியல் விழிப்புணர்வும் அவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் தொடர்ந்து செயல்படுவதுதான் என்னுடைய நோக்கம். சூப்பர் சூப்பர் சூப்பர். எல்லாரும் ஸ்டாண்டிங் கிளாஸ் கொடுத்துள்ள 37 ஆண்டு ஐஏஎஸ் சேவைக்காக இந்த கைத்தட்டல். இவ்வளோ டைட் ஷெடியூலும் நமக்காக வந்து இவ்வளோ நேரம் நம்ம கூட இருந்து இப்போ தொடர்ச்சியாக மதுரை வரைக்கும் பயணிக்கிறாங்க. காலையில் ஒரு நிகழ்ச்சி, மதியம் ஒரு நிகழ்ச்சி, மாலை ஒரு நிகழ்ச்சின்னு. ஸோ நிகழ்ச்சியோட இறுதியாக இன்னொரு உறுப்பினர் நம்ம சங்கத்தில் இப்போ சேர்றாங்க. சார் கிட்ட வந்துருங்க. கொடு டக்குன்னு கொடுத்துருங்க. ஸோ எங்களோட அழைப்பை ஏற்று வந்த 38 சங்கங்களுக்கும் எங்களது சக்சஸ் சங்கத்தின் சார்பாக, இறையன்பு ஐயாவின் சார்பாக, கவர்னர் சார்பாக மனமார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். இதுக்கு தனியாக ஓட் ஆஃப் தேங்க்ஸ் தேவையில்லை. வந்த அத்தனை பேருக்கும் எங்களது நன்றிகள். நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த கருத்துக்களை நம்ம அடுத்தவங்கள்ட்ட எடுத்து செல்லும் போது நல்ல விஷயங்கள் பரவும். நேற்று ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நம்ம அட்டன் பண்ணோம். இன்றைக்கி ஒரு அருமையான நிகழ்ச்சி. தொடர்ந்து நல்ல விஷயங்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டியது நம்ம கடமை அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த நிகழ்ச்சியை செஞ்சுருக்கோம். ஸோ சூப்பரான ஒரு நிகழ்ச்சி. பலத்த கரவொலியோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவுக்கு கொண்டு வரலாம். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ஃபுட்டு வந்து செகண்ட் ஃப்ளோர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஃபெலோஷிப் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கு. ஃபுட்டு செகண்ட் ஃப்ளோர், ஃபெலோஷிப் கிரவுண்ட் ஃப்ளோர். அடுத்து ட்ரீம் ஏஜிஆர், அடுத்தது ட்ரீம் ஏஜிஆர்சிஸ், அடுத்தது ட்ரீம் ஏஜிஆர்சிஸ். அதுக்கடுத்து செக்ரட்டரி சொல்லலாம். ட்ரீம் ஏஜிஆர்சிஸ் இந்த மெஸ், ட்ரீம் ஏஜிஆர்சிஸ் ஸ்டேஜுக்கு வரலாம். அடுத்தது ஸோ இன்னொரு மெம்பர் நம்ம சங்கத்திலேருந்து 8:15 போய்ட்டு நினைக்கிறேன். சீக்கிரம் போட்டோ எடுத்துக்கலாம். சீக்கிரம் சக்சஸ் மெம்பர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. சக்சஸ் மெம்பர்ஸ் சொல்லலாம்.